குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு புதிய நாள், ஒரு புதிய அழகோட நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னாக்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா சந்திக்கிறோம் மேடா பிள்ளைகள். சரி, அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம்னு சொல்லி சொன்னா எந்த யூனிட்ல நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னாக்கா நிலையியல் சொல்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாக்கா இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இந்த நிலையியல் தான் பிள்ளைகள் உங்களோட அப்ளைட் மேத்ஸ். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பியோர் மேத்ஸ் அப்ளைட் மேத்ஸ் ரெண்டு பகுதி இருக்கேன். பியோவும் அப்ளைட்டும் இருக்காரு உங்களுக்கு. அப்ப நம்ம பியோ மேத்ஸ்ல பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பேசிக் மேத்ஸ் சம்பந்தமான விடயங்கள் பார்த்தோம். அதோட சேர்த்து ட்ரிக்னோமெட்ரி இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆகவே பியோ மேத்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு போதுமான அளவு ஒரு குறுகிய, அதாவது ஒரு அனுபவம் மட்டும் உங்கள்ட்ட இருக்கு இது வரைக்கும் உங்கள்ட்ட. ஆனால் அப்ளைட் மேத்ஸ் சொல்றது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அறிவுன்னு நீங்க என்ன செய்யல, இது வரைக்கும் நீங்க என்ன செய்யலைன்னு சொல்லி சொன்னா பெற்றுக்கொள்ள. அப்ப இன்றைய கிளாஸ்ல பார்க்க போறோம் பிள்ளை நிலையியல் சம்பந்தமான விடயங்கள், இதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படுது, அது சம்பந்தமான பூரணமான விளக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாக்க இன்றைய வகுப்புல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போறேன். சிதான பிள்ளைகள். சரி, அப்ப எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாக்க ஃபெஸ்ட்டுக்கு எல்லாரும் பிள்ளைகள் நிலையியல் சொல்ற தலைப்பு எல்லாரும் போட்டுக்கொள்ளுங்க. நிலையியல் டே டைம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நம்ம இந்த யூனிட் எந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு குயிக்கா முடிக்கிறோன்னு பாக்குறதுக்கும் இந்த டே டைம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, குறிச்சு கொள்ளுங்கடா பிள்ளைகள். சரி, அப்படா பிள்ளைகள் முதலாவது நீங்க எல்லாம் யோசிக்கணும். இப்ப எல்லாரும் நீங்க இப்ப கொம்பைன் மேத்ஸ் சொல்ற பாடம் பிள்ளைகள் பியோ மேத்ஸையும் அப்ளைட் மேத்ஸையும் அடிப்படையாக கொண்டது. ஆனால் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் பிள்ளைகள், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் நான் சொல்லவாரு. சில பிள்ளைகளுக்கு என்ன ஒரு 90% பிள்ளைகள் சொல்லுங்கள், பியோ மேத்ஸுக்கு டைம் எனக்கு போதும், ஆனால் அப்ளைட் மேத்ஸுக்கு எனக்கு டைம் காணா. சுமார் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அங்க நேரம் என்ன பிள்ளைகள் 3 மணித்தியாலம் தான் தரப்படுவாங்க. 3 மணித்தியாலம். சில பிள்ளைகள் சொல்லுங்கள் 3 மணித்தியாலத்துக்குள்ள எங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு அமைப்பை தெரியுமா பிள்ளைகள், ஒரு பேப்பர்னு சொல்லிச்சுன்னா பியோ பேப்பர் அப்ளை பேப்பர்னு சொல்லி சொன்னா 10 அமைப்பு கட்டுரை வினாக்களும் 10 அமைப்பு கட்டுரை வினாக்களும் 7 கட்டுரை வினாக்களும் வரும். அப்ப அதுல 10 அமைப்பு கட்டுரை வினாவை கட்டாயமா நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கட்டுரை வினாக்கள்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க 7 கேள்வியில 5 கேள்வி செய்ய வேண்டியிருக்கு. எஸ்ஏ கேள்வி இல்லை. கூடுதலான பிள்ளைகள் சொல்லுங்கள், நாங்க உதாரணமா எஸ்ஏ கேள்வியில 3 எஸ்ஏ தான் செய்யும், டைம் போதாம போயிட்டு. அப்படியான நிறைய வார்த்தைகள் பிரயோகங்கள் உங்களுடைய சீனியர்ஸை கேட்டாலும் சொல்லுவாங்க, எக்ஸாம் எழுதின பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னாக்கா ஆரம்பத்திலே அந்த பிள்ளைகளுக்கான அடிப்படை விஷயங்கள், அதாவது அதுக்குரிய ஐடியாஸ்ல எப்படி எடுத்துக்கொள்றது, அது சம்பந்தமான போதிய அளவு அறிவு இல்லாததாலதான் பிள்ளைகள் பின்னுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக மாறுது. சரி, இப்ப இந்த நிலையல்னு சொல்ற விஷயம் பிள்ளைகள் எதை அடிப்படையாக கொண்டு சொல்லி நம்ம முதலாவது பார்க்க போறோம், விசை. சரிதாண்டா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் விசைதான். இதுக்குள்ள நிலைகள்ல ஃபுல்லாகவே, அதாவது 75% மேல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் கூடுதலாக யூஸ் ஆகிற விஷயம்னு சொல்லி சொன்னா நிலையில விசைகள் தான். சரி, விசை. சரிதான பிள்ளைகள், விசை. முதலாவது விசை என்றா முதலாவது என்ன, நீங்க உதாரணமா பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கடா பிள்ளைகள். முதலாவது விசை என்று சொல்லி சொன்னா உதாரணமா சொல்லுவோம், ஒரு பொருள் ஒன்று இருக்காரு, 2 பொருள். உதாரணமா ஒரு பொருள் ஓய்வுல ஒரு பொருள் இருக்காரு, அல்லது இன்னொரு சொல்லுவோம் இன்னொரு பொருள் இருக்காரு. உதாரணமாக வி வேகத்தோட எங்கிட்ட இருக்காரு. இவர வி என்னது 0, இவர் என்னது ஒரு வேகத்தோட எங்கிட்ட இருக்காரு. 2 விதமா யோசிச்சுக்கணும். சரிதாண்ட பிள்ளை, நல்லா பார்த்துக்கணும். முதலாவது விசை என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் அவருக்கு ஒரு பருமன் ஒன்று இருப்பார். முதலாவது என்ன பாருங்க பிள்ளைகள், விசைக்கு என்று சொல்லி சொன்னா அவருக்கு முதலாவது உங்களுக்கு தெரியணும் பருமன் சொல்ற உண்டி. உதாரணமாக விசை என்று சொல்லி சொன்னா என்ன பிள்ளைகள் முதலாவது தெரியும் உங்களுக்கு, அவர் அழகு என்ன நியூட்டன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அது இருக்கட்டும். முதலாவது இப்ப விசை என்று சொல்லி சொன்ன என்னன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள், ஒரு ஓய்வில் இருக்கிற பொருள் அந்த விசையை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா என்ன செய்வார், விசைன்னு சொல்லி சொன்னா நல்லா பாருங்க, ஓய்வுல உள்ள பொருளை இயங்குறதுக்கு எத்தனிக்கலாம். அந்த விசையை கொடுக்கும் போது என்ன செய்யலாம், ஓய்வுல இருக்கிற பொருள் என்ன செய்யலாம், இயங்குறதுக்கு எத்தனிக்கலாம். சிதன பிள்ளைகள். அல்லது என்ன செய்யலாம், அந்த ஓய்வுல இருக்கிற பொருள் என்ன செய்யலாம், அந்த விசையின் மூலமாக இயங்க தொடங்கலாம், அதுவும் விசை என்று சொல்லலாம். அல்லது
ஒரு வி என்ற ஒரு வேகத்துல இயக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை ஒரு விசையை கொடுக்கும்போது அவர் என்ன செய்யலாம், இன்னும் பாஸ்டா போகலாம். அல்லது உதாரணமாக இந்த திசையில அவர் இயங்கிட்டு இருக்காரு, நம்ம விசையை கொடுக்க போறோம், இந்த திசையில கொடுக்க போறோம்னு வச்சுக்கொள்வோம், இந்த டிரெக்ஷன்ல கொடுக்க போறோம் பாரு, எஃப் என்று சொல்ற விசையை கொடுக்க போறோம். ஆகவே என்ன செய்யலாம், ஒரு இயக்கத்துல பொருள்ற திசையை என்ன செய்யலாம், மாற்றலாம். அவர் தான் விசை. சேதான பிள்ளை நான் வரை விளக்கணம் அஞ்சு சொல்ல போறது இல்லை ஒன்றத்துக்கும். விசை என்ற என்னன்னு சொல்லி விளங்கிருக்கணும். என்ன விளங்குதும், அதாவது ஓய்வில் உள்ள பொருள் என்ன செய்யலாம், இயங்குறதுக்கும் அல்லது இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனிக்கிறது கொடுக்கப்படுறதுதான் என்னது விசை என்று சொல்லப்படுறது. சேதான பிள்ளை சரி. ஆகவே இந்த விசைகள் என்று சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே முதல்ல நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த விசைக்கு முதலாவது பருமன் என்று சொல்ற ஒண்ணு இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு திசை என்று சொல்றது ஒண்ணுமே இருக்கணும். சேதான பிள்ளை நல்லா பார்த்து, உதாரணமாக ஒரு புள்ளியில ஒரு விசை ஒன்று தாக்கப்பட எடுத்துக்கொள்ளும். உதாரணமா இருக்கும் எஃப் என்ற ஒரு சொல்ற விசை இப்படின்னு சொல்ல இயலாம். நல்லா பாத்துங்க, ஒரு விசையை சொல்றான்னு சொல்லி சொன்னா அந்த விசைக்கு கட்டாயம் பருமனிக்கு அந்த பருமன் அனுப்ப நம்ம எப்ப எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா திசை கட்டாயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே உதாரணமா இருப்போம், இந்த விசை கிடையோட அமைக்கிற கோணம் தீட்டாவுன்னு எடுத்துக்கொள்வோம். சேதான பிள்ளைகள், ஆகவே ஒரு விசை என்று சொல்லி நம்ம எப்ளைட்ல ஒரு கேள்வி செய்ய போறோம்னு சொல்லுவோம். உதாரணமாக நிலையியலுக்கு கீழே ஒரு கேள்வி செய்யற விசை ஒன்று சொல்லப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா முதலாவது விசையிற பருமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்னடா பிள்ளைகள், திசை தெரிஞ்சிருக்கணும். ரெண்டும் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம், நம்ம வரைபடத்துல விசையை குறிச்சு காட்டலாம். சேதான பிள்ளைகள், நான் இப்ப என்ன செய்வேன்னு சொல்லிச்சேன்னா அடுத்த வகுப்புல இதுக்குரிய வரை விளக்கணும் அதுக்குரிய எல்லாமே டியூட்ல அடிச்சு வச்சிருக்கேன்டா பிள்ளைகள். அதை உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல எல்லாருக்கும் நான் அட்மின் சொல்லி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அதை சென்ட் பண்ண சொல்லுவேன். சேதான பிள்ளைகள் சரி. அப்ப நம்மளுக்கு விளங்குது என்னடா பிள்ளைகள், விசை என்று சொல்லிச்சுன்னா பருமனோட இருக்கணும், திசை என்று சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும். சேதான பிள்ளைகள் சரி. அதே மாதிரி அவர் ஒரு எந்த புள்ளியில இயங்குறான்னு சொல்ற லொகேஷனும் தெரிஞ்சிருக்கணும். சேதான பிள்ளைகள் சரி. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சேதான பிள்ளைகள், அப்ப இதுல என்னென்ன விஷயம் வேணும் சொல்லி நோட் பண்ணி கொள்ளுங்க. சேதான பிள்ளைகள் சரி. இப்ப நம்ம உங்களுக்கு இப்ப முதலாவது உதாரணமாக உங்களுக்கு சிலபஸ்ல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், முதலாவதா இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு ஒரு ரீசெண்டா பிள்ளைகள், முதலாவது இந்த விசைகள் சம்பந்தமா இது உண்மையிலேயே நம்ம இப்ப படிக்கிற பாடம் பிள்ளைகள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல சூரா ஒரு கேள்வி எஸ்ஐ கேள்வியும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய கேள்வியில ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியும் ஒரு எஸ்ஏ கேள்வியும் வரும். சேதான பிள்ளைகள், ஒரு எஸ்ஏ கேள்வியும் வரும். ஆனால் ஃபைனல் பேப்பர்ல இவர் ரெண்டு வரும் வர மாட்டார். நல்லா பார்த்துக்கணும், விஷயத்த மூலம் சரியா விளங்கி எடுக்கணும். இந்த படிக்கிற விசை முதலாவது படிப்போம். நீங்க நம்ம விசை இனகர விதி என்று சொல்லி ஒன்று படிப்போம். சரிதான், இது பிறகு அதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது முதலாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாகும், ஒரு எஸ்ஏ கேள்வியாகவும் வரும், அல்லது ஒரு ஹாஃப் எஸ்ஏ கேள்வியா வரும். சரிதான். ஆனால் இந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்படி தனிப்பட்ட கேள்வி ஃபைனல் பேப்பர்ல வர மாட்டேன். ஆனா உங்களுக்கு டேம் பேப்பருக்கு வரும். ஏன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், முதலாவது இப்ப நீங்க உதாரணமா ஏ லெவலுக்கு மெட்ஸ் படிக்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், ஆரம்பத்துல எப்ளைட் தான் என்னன்னு சொல்ற உங்களுக்கு போதிய அளவு ஒரு நாலேஜ் உங்களுக்கு இல்லை. சரிதான்டா, முதலாவது விஷயம். முதலாவது ஒரு கேள்வியை எப்படி செய்யறதுக்கு நம்ம ஐடியா எடுக்கத்தானே வேணும். அந்த ஐடியா எடுக்கிறது தான் இதை உங்களுக்கு இந்த பாடப்பரப்புல சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு கேள்வியை எந்த அடிப்படையில நம்ம அணுகணும், இந்த அடிப்படையில அணுகுனாக்க அந்த கேள்விக்குரிய ஆன்சரை இலகுவான முறையில எடுத்துக்கொள்ளலாம். அது சம்பந்தமான போதிய ஒரு நாலேஜ் ஒன்று எடுக்கிறதுக்கு தான் இந்த பாடத்தை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கான்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு சிலபஸ்ல சேர்த்து வச்சிருக்காங்க. சேதாண்டா பிள்ளைகள் சரி. அந்த விஷயத்த நம்ம பாக்குறோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சேர்க்கப்பட்டிருக்க விஷயம் பிள்ளைகள் நல்லா பாருங்க. ஒரு புள்ளியில ஃபெஸ்ட்டுக்கு பாருங்க ரெண்டு விசைகள் தாக்குறது சம்பந்தமா இதுக்கு பிறகு நான் விளக்கமா சொல்லுவேன், நார்மலா சொல்லித்தரேன். உதாரணமா ஒரு பி என்று சொல்ற இங்கால ஒரு விசை, சேதான பிள்ளைகள், ஒரு கியூ வண்டு உதாரணமா விசை ஒன்று இருக்க. ஆகவே நல்லா பார்த்து கொண்டா பிள்ளைகள், ஒரு தொகுதி ஒன்று இருக்காரு, அங்க ஒரு ரெண்டு தாக்குன்னு சொல்லி சொன்னா அங்க கட்டாயம் ஒரு விளையோல் விசை ஒன்று உருவாகுவாரு. சேடா பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க. ஆகவே நல்லா பாருங்க பிள்ளைய, ஒரு புள்ளில மினிமம் ரெண்டு விசை, தனியா ஒரு விசை தாக்குனாக்கா அவரோட விளக்கம் வேறு. இப்போதைக்கு நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம ஃபெஸ்ட்டுக்கு படிக்க போறோம், ஒரு புள்ளியில தாக்குற ரெண்டு விசைகள் சம்பந்தமா தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா படிக்க போறோம். சரிதான பிள்ளைகள், விசை இனகர விதியும் அதுதான், ஒரு புள்ளியில தாக்குற ரெண்டு விசைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா படிக்க போறோம். சரிதான, அதுல மிக முக்கியமான விஷயம். ஆகவே ரெண்டு விசைகள் தாக்குனாக்க அவருக்கு ஒரு விலையில் ஒன்று இருப்பார்.
சரிதானடா? சும்மா உதாரணமா சொல்றேன், நல்லா பார்த்துக்கொள்ளும். இப்ப ரெண்டு விசைகள் உதாரணமாக, இதுல உதாரணமாக F1 என்ற ஒரு விசையும், அதாவது கிடையாக இவர் F2 என்ற ஒரு விசையும் தாக்குனா பிள்ளைகள் நல்லா பார்க்கணும். ஒரு புள்ளியில இப்படி தாக்கு, நல்லா பாருங்க. ஒரு புள்ளி எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா ரெண்டு விசைகளும் என்ன செய்யணும், அந்த புள்ளிக்கு எதிராக போகணும் அல்லது உள்நோக்கி வரணும். நான் உள்நோக்கி வர விஷயத்தை இங்க நான் சொல்ல மாட்டேன், நல்லா கவனித்துக் கொள்ளணும். இது முக்கியமான விஷயம். ஒரு புள்ளிய நிலைத்த புள்ளி எடுத்தோம்னா ரெண்டு திசைகளை பார்க்கணும். எதிர் திசையில இருக்கும் அந்த புள்ளிக்கு என்ன செய்யணும். உதாரணமாக இந்த F2 உள்நோக்கி போட்டா நீங்க செய்யணும், வெளிநோக்கி போட்டா தான் செய்யணும். உதாரணமா எடுத்துக்கொள்வோம், சில பிள்ளைகள் இப்படியான ஒரு படத்தை ஒன்று எடுத்து, உதாரணமாக இவர் F2 ஒரு விசை ஒன்று தாக்குறார், இங்கால பக்கம் F1 என்ற ஒரு விஷயம் ஒன்று தாக்கு. இப்படி வச்சு நம்ம என்ன செய்யலன்னு சொல்லிச்சோன்னா விளைவுல குறிக்க. அப்ப என்ன செய்யணும், அப்ப நம்ம இவரை நம்ம ஒரு நிலைத்த புள்ளியா நம்ம கருதணும்னு சொல்லி சொன்னாக்கா இவர் என்ன செய்யறாரு போல வெளிநோக்கி போறாரு. ஆகவே இந்த விசையை நம்ம என்ன செய்வோம், இந்த புள்ளி கூட நம்ம என்ன செய்வோம், நீட்டுக் கொள்வோம். நீட்டம்னு சொல்லி இந்த விசை நம்மளுக்கு தேவைப்படுவாரு, தேவைப்பட மாட்டார். ஆகவே F2 விசை கீழ் நோக்கி வந்துருவாரு. சரிதான பிள்ளைகள்? சரி, நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு புள்ளி நோக்கி என்ன செய்யணும் பிள்ளைகள், விசைகள் வெளிநோக்கி செல்லணும். சரி, ஆகவே இப்ப நம்மளுக்கு ரெண்டு விசை வந்தா விளைவில் எப்படி வருவான்னு சொல்லிட்டோம்னாக்கா ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட இடத்துக்குள்ளால என்ன செய்வாரு, விளைவில் போவார். அதை முதல்ல விளங்கிக் கொள்ளணும். ரெண்டு விசை தாக்குனாக்க நல்லா பார்த்து கவனிச்சு கொண்டு இந்த விஷயத்த. ரெண்டு விசைகள் ஒரு புள்ளியிலிருந்து எதிர் நோக்கி சொல்லி சென்றாக்கா அவர விளைவில் ஏதாவது செய்வான்னு சொல்லி சொன்னாக்கா ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட இடத்துக்குள்ளால என்ன செய்வான்னு சொல்லி சொன்னாக்கா விளைவில் போவார். இதான் ஒரு முக்கியமான விஷயம். உதாரணமாக நீங்க பிசிக்ஸ்லையும் சில MCQகளுக்கு இதெல்லாம் உதவி செய்யும் உங்களுக்கு. நம்ம அப்ளைட் மேத்ஸ்ன்னு சொல்லுற பிள்ளைகள் ஒரு பிசிக்ஸ்ல நீங்க நார்மலா படிக்கிற விஷயங்களுக்கு இங்க நம்ம எல்லாமே அட்வான்ஸா படிப்போம். சில விஷயங்கள் உங்களுக்கு பிசிக்ஸ்லயும் அது யூஸ் ஆகும். சரிதான பிள்ளைகள்? சரி, ஆகவே ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்டதால என்ன செய்வார், விளைவில் செல்லுவாரு. சரிதான், நல்லா பாரு. அப்ப விளைவில் எப்படி போவாரு, உதாரணமா எப்படி போறான்னு எடுத்துக்கொடுவோம். இந்த ரெண்டு விசைகள விளைவில் இவர உதாரணமா 6 எடுக்கும். ஆகவே அழகண்ட ரீதியில சரிதான பிள்ளை, இவரும் ஒரு விசை, இவரும் நியூட்டன்ல தான் இருப்பார், இவரும் நியூட்டன்ல தான் இருப்பாரு. இவரை சொல்றது விளைவுள் விசை, இவரும் யார் என்று இருப்பார், நியூட்டன்ல. இப்ப அழகண்ட ரீதியில மாற மாட்டார். சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, இப்ப இதுக்குரிய உதாரணம் உங்களுக்கு விளங்கி வச்சுக்க வேண்டிய விஷயம், இப்போதைக்கு நீங்க ரெண்டு விசைகள் தாக்குனாக ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்டதுக்குள்ளால என்ன செய்வார், விளைவில் செல்வார். ஆகவே இதுக்குரிய விளைவில் எங்கால செல்வார், இந்த அறிக்காரு கீழ் நோக்கி, இவர் என்ன செய்ய இஞ்சால விளைவில் எப்படி போறாரு, இந்த திசையை நோக்கி என்ன செய்ய போறாரு, விளைவில் போறாரு. உதாரணமா இவர் R1, இவர் R2 எடுத்துக்கும். சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, ஆகவே இப்ப நம்ம விசை இணைகர விதிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு வரப்போறோம். சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, அப்ப எல்லாரும் விசை இணைகர விதி என்று சொல்ற தலைப்பு எல்லாரும் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப இதை நோட் பண்றார்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விசை இணைகர விதி என்று தலைப்பு போடுங்க பாப்போம் எல்லாரும். அதாவது பிள்ளைகள் நம்ம நிலையியல் பிள்ளைகள் ஒரு முக்கியமான பாடம். நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க டேம் எக்ஸாம ஃபேஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு விளங்கும். 3 மணித்தியாலம் சொல்றது சாதாரணமா நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கிற ஒரு 3/4 மணித்தியாலம் மாதிரி விலங்குதான். அந்த பேப்பர் அவ்வளோ ஒரு இதாத்தான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றேன். மார்க்ஸை குறைய எடுத்து நம்ம ஒரு பெட்டப்பாகிற ஒரு அந்த நிலையில பாடத்தை சரியான முறையில படிச்சுக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு விளங்கும். போக 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 அதுல எப்படியான தன்மை மாறிட்டு போது விளங்கும். அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயம் தான் இந்த விசைகள்ன்ற முதலாவது பாடத்தை உங்களுக்கு படிப்பிக்குது. சரிதாண்டா பிள்ளை? சரி, அவ என்னென்ன விஷயம் எப்படி வாரான்னு சொல்ற. அதாவது பிள்ளைகள் இப்ப உதாரணமா நீங்க எல்லாரும் படிக்கிறீங்க பிள்ளைகள், ஒரு இன்ஜினியரா போறதுக்குரிய மாதிரி எல்லாரும் படிச்சுட்டு வரோம் மேடா பிள்ளைகள். சரி, இப்ப நம்ம என்னென்னத படிக்கிறோமோ அதை என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில அதாவது அதை பயன்படுத்த பார்க்கணும். சரிதானடா? உதாரணம் நம்ம இங்க படிக்கிறோம்னு சொல்லி இங்க மட்டும் இல்லை, இப்ப விசை சம்பந்தமா படிக்கிறேன்னு சொல்லி சொன்னாக்கா பிசிக்ஸ் என்ற பாடத்துல விசைகள் வராது. அப்ப அதை கொண்டு அங்கேயும் பயன்படுத்த பார்க்கும். அதே மாதிரி நம்ம படிக்கிற இடத்துலயும் என்ன செய்யணும், பயன்படுத்த பார்க்கும். எல்லா இடத்துலயும் பயன்படுத்த பார்க்கும். சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, இப்ப நம்மளுக்கு இவரை விளைவில் விசை எப்படி வருவான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே சார்? சரி, இப்ப நம்ம அடுத்த கட்டமா போறோம், விசை இணைகர விதி. சரிதான பிள்ளைகள்? அந்த விசை இணைகர விதி என்ற என்னன்னு சொல்றது அது அழகான முறையில் நான் உங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி அடுத்த டியூட்ல போட்டு வச்சு அதை பார்த்து விளங்க எடுத்துக்கணும். என்ன சொல்லி சொன்னா அது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மூவ்மெண்ட் தான் கூடுதலா கேட்பாங்க. சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, நான் அது என்னன்னு சொல்லி விடுறேன்னு. சரி, இப்ப விசை இணைகர விதிக்கு முன்னுக்கு பிள்ளைகள் அவர் எதை அடிப்படையாக கொண்டிருக்கான்னு சொல்லி சொன்னா ரெண்டு விசையத்தான் அடிப்படையாக கொண்டிருக்க. நம்ம பார்த்தோமே ரெண்டு விசைகள். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோ. ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில உதாரணமாக
நல்லா பார்த்துக்கணும். இந்த டிரெக்ஷன்ல ஒரு பி என்ற ஒரு விசை, நல்லா பார்த்துக்கணும். இந்த டிரெக்ஷன்ல ஒரு கியூ என்ற ஒரு விசை, நல்லா பார்த்து. இவரை சொல்றது ஓ. சரி, இப்ப நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு நோட் சொல்ற ஒரு விஷயத்த படிப்பிக்க போறேன். இதை நீ என்ன செய்யணும் சொல்லி நோட் பண்ணி கொள்ளணும். சரிதானே? நல்லா பாரு. நோட்ல முதலாவது விஷயம், ஒரு செங்கோண முக்கோணியை நம்ம எடுத்துக்கொள்ளும். நல்லா பாரு, ஒரு செங்கோண முக்கோணியை எடுத்துக்கொள்ளும். சரி, கூடுதலா பிள்ளைகள் விகிதத்தை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடாது. இது போல சரிதானே? உதாரணமாக இவர் நான் தீட்டான்னு எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்க உண்மையிலேயே இவர் யாரா பிள்ளைகள்? 90 மைனஸ் தீட்டா. சரி, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் உதாரணமா சொல்லுவாங்க. இதுல செம்பக்கத்துல நீளம் எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் எல் என்று சொல்ற நீளமா எடுத்துக்கொள்ளும். அதாவது என்ன உதாரணம்? ஏ பி சி என்று சொல்றது சரிதான். ஏன்னு சொல்லி இதோட இலகுவான பிள்ளைகள் நம்ம அந்த விகிதத்தை போடுற சைன் கோசெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நல்லா பார்த்துக்கொள்ளு விஷயத்த நோட்ல. நல்லா பாரு, செம்பக்கத்தை கிடையோட பிரிச்சுன்னு சொல்லி சொன்னா அங்க உருவாகிற கோணம் கோஸ். இதுல பாத்தீன்னு சொல்லி சொன்னா செம்பக்கம் எந்த இடத்துல எல்லாம் பிரிக்கிறாரு, ஒன்று செம்பக்கம் இந்த இடத்துல ஒன்று பிரிக்கிறாரு பாரு, கிடையோட அதாவது நல்லா பாரு, செம்பக்கம் கிடையோட அமைக்கிற இந்த ஒன்று அமைக்கிறார். அடுத்தது யாரு? இந்த ஒன்று அமைக்கிறாரு, இதுக்குரிய நீளத்தை அமைக்கிறாரு. நல்லா பாரு, அதாவது ஏபி என்று சொல்ற நீளத்தையும் அமைக்கிறார் செம்பக்கம் கிடையோட. இவரையும் என்ன செய்யறாரு? பிசி என்று சொல்றதையும் என்ன செய்யறாரு? அமைக்கிறார். சரிதான்டா? ஓகே. ஆகவே உனக்கு தெரியும், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். செம்பக்கத்தை கிடையோட பிரிச்சோம்னு சொல்லி சொன்னாக்கா அங்க உருவாகிற கோணம் கோஸ். நல்லா பாரு, இந்த அணிக்காரு செம்பக்கம் இவரை கிடையோட இந்த லைனுக்கு அமர்த்தின, அதாவது அதை பிரிச்சோம்னு சொல்லி சொன்னாக்கா அங்க உருவாகிற முதலாவது கோணம் கோஸ். ஆகவே ஏபி என்ற நீளத்தை எவ்வளவு அழகா கண்டுபிடிக்கலாம் பாரு. உதாரணமாக ஏபின்னு சொல்ற நீளம் என்னடா பிள்ளைகள்? எல் கோஸ் தீட்டா. அப்ப நம்ம என்ன செய்ய தேவையில்லை. நம்ம உதாரணமாக ஒரு பெரிய பெரிய கேள்விகள்லாம் செய்ய தொடங்கும் போது பிள்ளைகள், அப்ப நம்ம இந்த விகிதம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாக்க உதாரணம் சில பிள்ளைகள் என்ன செய்யுங்கள், ஏபி அதாவது இப்படி இருக்கணும், என்னது ஏபியின் கீழ் எல் சமன் கோஸ் தீட்டா அப்படின்னு எடுத்து நிறைய பிள்ளைகள் செஞ்சுட்டு போங்க. சரிதான பிள்ளைகள்? அதெல்லாம் நம்மளுக்கு இங்க தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னாக்கா டைமை நம்ம குறுகிய நேரத்துல 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் செய்யணும்னு சொல்லி இருந்தாக்கா இப்படியான ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு தேவை. ஏன்னு சொல்லி சொன்னா இவர் பக்க நீளத்துக்கு மட்டும் பொருந்த மாட்டாரு. நல்லா விளங்கி வச்சுக்கணும். விசைகளுக்கும் இவர் பொருந்துவார். அதுதான் நம்ம வழங்கப்படுத்த போறோம் உங்களுக்கு. எதாண்டா பிள்ளைகள்? விசைகளுக்கும் இவர் என்ன செய்வாரு? செல்வாக்கு செலுத்துவாரு. கவனமா இருந்து கொள்ளணும். சரி, ஆகவே இப்ப உதாரணம் பிசி என்று சொல்ற நீளத்தை எப்படி எடுக்கலாம் பிள்ளைகள்? பாரு, பிசி என்னடா எல்ல, அதாவது செம்பக்கத்தை கிடையோட பிரிச்சானது கோஸ். ஆகவே பாரு என்ன வருவார்? எல் கோஸ் 90 மைனஸ் தீட்டா. நீங்க டெக்னோமெட்ரி படிச்சு தட பிள்ளைகள். ஆகவே நல்லா பார்த்துக்கணும். இந்த வசனங்கள்லாம் நீங்க இதுக்கு போற எழுதக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கோஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன தீட்டான்னு தெரியும், சைன் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நல்லா பாரு, மனசால எடுக்கும் போது இந்த எல் என்ற நீளத்தை நம்ம இந்த பக்கத்துக்கு பிரிக்கப்படும் சொல்லி சொன்னா எல் கோஸ் 90 மைனஸ் தீட்டா. அப்ப மனசுக்குள்ள ஓடி வருது எல் கோஸ் 90 மைனஸ் தீட்டா. அவர் பெருமதி என்னடா? எல் சைன் தீட்டா. சரிதாண்டா? ஆகவே இதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயங்கள்ல பிள்ளைகள் நோட் பண்ணி கொள்ளும். இப்ப நம்ம விசைகள் சம்பந்தமா பார்க்க போறோம். அப்ப உதாரணம் எடுத்துக்கொள்ளும். நல்லா பாரு, ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கொள்றேன். உதாரணமா இதுல F1 என்ற ஒரு விசை ஒன்று தாக்குறாரு. இவரு தீட்டா கோணத்துல தாக்குறேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு இப்ப இவர் கேட்கிறாரு கேள்வி, இந்த திசையில இவ்வளவு தூரத்துல என்ன விசை தாக்குறேன்னு எஃப்ர கோஸ் தீட்டா. அதே மாதிரி இவர் இந்த பக்கத்தை பிடிச்சீங்கன்னா என்னது? எஃப்ர சைன் தீட்டா. இது சம்பந்தமான விடயங்களை நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னாக்கா ஆழமாக இந்த இடத்துல வச்சு வழங்கப்படுத்துவேன். சரிதானா? இப்போதைக்கு நான் இதை சொல்ல இல்லை. சரிதானடா பிள்ளைகள்? முதலாவது பிள்ளைகள் நான் திரும்பியும் சொல்றேன், ஆரம்பத்திலேயே பேசிக் நாலேஜை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எங்க படிச்சாலும் பிரச்சனை இல்லை. நல்லா விளங்கி படிங்க விஷயங்களை. சும்மா போய் படிச்சுட்டு இருக்கப்பட என்னென்ன நடக்குன்னு சொல்லி விளக்கமாக எடுத்துக்கொள்ளும். சரிதான்டா பிள்ளைகள்? அப்ப இந்த விசை இணைகர விதி என்று சொல்லைக்கிலே விளங்குது நம்மளுக்கு. அங்க என்ன ஒரு கேத்திர கணிதம் சம்பந்தப்படுறது அதை சொல்லுங்க முதலாவது. என்ன கேத்திர கணித அமைப்பு சம்பந்தப்படுறது? தலைப்புல இருக்கு என்னது? விசை இணைகர விதி. அப்ப விசையும் சம்பந்தப்படுறாரு, இணைகரமும் சம்பந்தப்படுறாரு. சரி, அப்ப என்ன அமைக்க வேண்டியிருக்கங்க? இணைகரம் ஒன்று அமைக்க வேண்டியிருக்கு. சரிதான்? நல்லா பார்த்துக்கொள். அவர் இப்ப என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ஒவ்வொன்ற புள்ளியிலிருந்து தாரு உதாரணமா இந்த இடத்துல பி என்ற விசை இந்த இடத்துல முடிகிறார். அப்ப நான் உதாரணமா இவரை ஏன்னு எடுத்துக்கொள்றேன். இந்த கியூன்னு சொல்ற விசை ஒவ்வொன்றுக்கும் பருமன் பாரு. உதாரணமா இவர் ஒரு 5 நியூட்டன் அடிக்கலாம், இவர் ஒரு 3 நியூட்டன் அடிக்கலாம், இவர் ஒரு 2 நியூட்டன் அடிக்கலாம், இவர் ஒரு 6 நியூட்டன். அது பிரச்சனை. நம்ம ஒரு பொதுவான ஒரு பேர்ல சூட்டி வச்சிருக்கோம். இவருக்குரிய பெருமானத்தை போட்டு போட்டு நம்ம என்ன செய்வோம்? கேள்வி செய்யும். அது வேற விஷயம். இப்போதைக்கு அந்த விசையண்ட பேருக்கு ஒரு பொதுவான ஒரு கணியத்தை கொடுத்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான் இதுல விஷயம். சரி,
அப்ப என்னத்தை நம்ம இப்ப அமைக்க வேண்டியிருக்கு? இணைகரத்தை அமைக்க வேண்டியிருக்கு. அப்ப பாரு, இந்த ரெண்டு விசைகளையும் வச்சு எப்படி இணைகரம் அமைப்பிக்கு? இணைகரத்துக்குரிய பண்பு என்னடா? எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் இருப்பார். இணைகரத்துக்குரிய பண்பு என்னது? எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் இருப்பார். அப்ப இவருக்கு சமாந்தரமா ஒரு லைன் அடிக்கணும்னு சொல்லி எங்க இருந்து பிள்ளைகள் அடிக்கணும்? நம்ம இந்த இடத்துல இருந்து உதாரணமாக இவருக்கு இடையோட தீட்டா அமைக்கிறான் எடுக்கும், விசைகளுக்கு இடைப்படணும் தீட்டான்னு எடுத்துக்கணும். ஆகவே இந்த புள்ளியில வச்சு எப்படி அமைக்கணும்? இவ்வளவு கோணம் என்னடா? தீட்டா. சரிதாடா. திரும்ப என்ன செய்யணும் பார், இந்த லைனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சமாந்தரம் அடிக்கணும். இங்க வச்சு ஒரு சமாந்தரம். சரிதாடா. சரி, அப்ப இதை நான் அழகான முறையில கீழே. சரி, ஆகவே இப்ப நான் செஞ்சுட்டேன், இணைகரத்தை பூர்த்தி செஞ்சுட்டேன். சரிதாடா. இப்ப இணைகரத்தை பூர்த்தி செஞ்ச உடனே உதாரணம் இவர் எடுக்கும் பி என்ற புள்ளியா. சரிதாடா பிள்ளை பி. இப்ப இந்த இணைகரத்தை பூர்த்தி செஞ்ச உடனே வார உருவாகிற இந்த மூளை விட்டத்தையும் ஆரம்பத்துல விசையில் தாக்குற இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ணி நம்ம இணைச்சோம்னு சொல்லி சொன்னாக்கா, சரிதானா, இந்த நீளம் தான் உதாரணமா ஓ ஏ இவர் சி எடுத்துக்கணும். இந்த ஓசி என்ற நீளம் தான் விலைகளுக்கு சமனாயிருப்பார். ஆகவே உதாரணமா ஓ ஏ என்று சொல்ற நீளம் எதுக்கு சமனாயிருக்காரு? பி என்ற விசைக்கு சமனாயிருக்காரு. அதே மாதிரி ஓபி என்ற நீளம் எதுக்கு சமனாயிருக்காரு? கியூ என்ற விசைக்கு சமனாயிருக்காரு. அதே மாதிரி நீங்க இந்த கேத்திர கணித முறைப்படி இவரையும் இணைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா ஆற பருமன் எதுக்கு சமனாயிருப்பாரு? ஓசிற நீளத்துக்கு என்ன செய்வாரு? ஆற பருமன் சமனாயிருப்பார். ஆகவே இப்ப நம்ம புற்றுல வச்சுக்கிட்டு இப்படி கீரையில நல்லா பாரு, படிக்கிறது நல்லா பாரு. உதாரணமா சில இந்த ஓன்னு புள்ளி எடுத்துட்டு உதாரணமா இவர் 5 நியூட்டன் 5 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 3 சென்டிமீட்டர் அடிச்சு இணைகரத்தை பூர்த்தி செய்யற விஷயம் இங்க கூட சிலபஸ்ல இல்லை. இதை எப்படி நாம படிச்ச டெக்னோமெட்ரியெல்லாம் வச்சு இதை எப்படி நம்ம இதை இலகுவான முறையில செஞ்சு கொள்ளலாம்? அதுக்குரிய ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிற வேலையை தான் இப்ப நம்ம செய்ய போறோம். சரிதான பிள்ளைங்க? சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறப்ப ஆறு உதாரணம் நம்ம கேத்திர நீளங்களை வச்சு அளக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாக்கா அப்ப மத்த எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படி ஒரு விஷயம் இருக்காதானே? சரி, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப நம்மளுக்கு யாரு தேவை பிள்ளைகள்? ஆர்த்தான தேவை. அப்ப நான் சின்ன ஒரு வேலை ஒன்று பார்க்க போறேன். என்னன்னு சொல்லி சொன்னா பாரு, இப்ப நான் சின்ன ஒரு அமைப்புல ஒரு வேலைன்னு பார்க்க போறேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லி சொன்னா, அந்த சீல இருந்து ஒரு செங்குத்து அடிக்கிறேன். யாருக்குன்னா நீட்டப்பட்ட ஓஏ நான் உதாரணமான இவர டி என்று எடுத்துக்கோங்க. சரிதான பிளேஸ் டி. அப்ப உனக்கு விளங்குது, நல்லா பாரு. ஓ சி டி முக்கோணி, இவரை பத்தி என்ன சொல்லலாம்? முக்கோணி ஓசிடியை பத்தி என்ன சொல்லலாம்? அமைப்பை வச்சு சொல்லுங்க பாம்பு. முக்கோணி ஓசிடியை பத்தி என்ன சொல்லலாம்? இவர் ஒரு யாரால நல்லா பாரு, ஒரு செங்கோண முக்கோணி. அது விளங்குதானே? முக்கோணி இவர் யாரு? ஒரு செங்கோண முக்கோணி. ஒரு செங்கோண முக்கோணின்னு சொல்ற ஒரு பெயர் வந்துட்டாலே அங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய தியரம் என்னடா? பைதகரஸ்ல தேற்றம். ஒரு செங்கோண முக்கோணின்னு சொல்லி சொன்னாக்கா அங்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஆள் யாரா பிள்ளைகள்? யாரு? உண்மையை சொல்லுங்க பாப்போம். யாரு? பைதகரஸ்ல தேற்றம். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாடா பிள்ளைகள்? பைதகரஸ்ல தேற்றத்தை தான் பயன்படுத்த போறோம். சரி, அப்படி வச்சுக்கொள்ளும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இவர் பி இவர் கியூ. இப்ப நம்ம இணைகரத்தை பூர்த்தி செஞ்சதால நல்லா பாரு, இந்த நீளமும் இந்த நீளமும் சமன் சொல்லி சொன்னாக்கா இவர பருமானம் சமன். விசை இணை அதாவது இணைகரத்துல பண்பு நட எதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் இருப்பார். ஆகவே இவருக்கு சமாந்தரமாக இவர் இருப்பார். பருமன் இவர் என்ன பருமன்ல இருக்காரோ அதே பருமன்ல இவர் என்ன செய்வார்? பியா இருப்பார். சரிதான பிள்ளைகள்? சரி, அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த பக்க நீளத்தை எடுப்போம். ஆகவே இவருக்கு சமாந்தரமா இவர் இருப்பாரு. இவர் நீளம் யாரும்? கியூ. அது விளங்கிட்டானே? அதாவது ஏசின்னு சொல்ற நீளம் கியூ. இப்ப நம்ம ஓசிடிக்கு பைதகரஸ்ல தேற்றத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னாக்கா முக்கோணி ஓசிடிக்கு பைதகரசின் தேற்றப்ப பைதகரசின் பைதகரசின் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னா உண்மையில என்னடா பிள்ளைகள்? செம்பக்கத்தின் வர்க்கம், அதாவது என்னடா பிள்ளைகள்? ஓசியின் வர்க்கம் எதுக்கு சமனாய்ப்பாரு? ஓடிர வர்க்கம் சக டிசிர வர்க்கம். ஓடிர வர்க்கம் பிளஸ் டிசிர வர்க்கம். இப்ப பிள்ளைகள் நம்ம பாக்குறோம் நிறுவல் தான் பார்க்கணும். சம்டைம் உங்களுக்கு இதர் நிறுவலே இருக்கும் கூட டெஸ்ட் டைமுக்கு சில டைம்ல கேட்டு வரும். அதாவது விசை இணைகர விதியை கூறி நிறுவுக. அப்ப நாம இப்ப என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா அமைப்பை போட்டு நிறுவல் தான் பார்க்கணும். விசை இணைகர விதியை இப்படி நிறுவல் தான் நம்ம பார்க்கணும். இதான பிள்ளைகள்? விசை இணைகர விதி இதுல நிறுவல், அதாவது நிறுவல் ஃபைனல் அவுட்புட் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ஆற கண்டுபிடிக்குது.
அதே மாதிரி இந்த விளைவுளானது கிடையோடு அமைக்கிற கோணத்தையும் கண்டுபிடிக்கிறது. உதாரணமா இவர் எடுக்கிற உதாரணமா ஆல்பா. இதுல நம்ம ஃபைனல் அவுட்புட் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ஆரை கண்டுபிடிக்கிற அடுத்தது யாரு, இந்த அல்பாவையும் கண்டுபிடிக்கும். சரிதாண்டா, அப்படி ரெண்டு தான் நம்மளுக்குரிய வேறு. இப்ப இந்த படத்தை போட்டு நான் என்னென்ன சொன்னேன்னா அவளுக்கு குறிங்கடா பிள்ளைகள் அடுத்த கட்டத்தை நான் வழங்கப்படுத்து. சில பிள்ளைகள் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருப்பீங்க. சிதான பிள்ளை அதுக்கு எந்த அறிமுகம் தெரியும், நான் ஷிஃபான். சிதான பிள்ளைகள் நான் இப்ப பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சவர் தான். உங்க கொம்பைன் மேட்ஸ்லயே எடுத்து தான் நான் வந்தவன். சிதான பிள்ளைகள் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். ஒரு படிப்பிக்கிற ஆசிரியர் என்ன குவாலிபிகேஷன்ல உங்களுக்கு படிப்பிக்கிறான்னு சொல்லி சேர்க்கும். அதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சது, அதாவது பிரைவேட் முடிக்கிறேன். சிதான பிள்ளைகள் அப்படியும் நிறைய பித்தலாட்டங்கள் நடக்குது. சரி, ஓகே, அதை விடுவோம். பித்தலாட்டங்கள் கதை. சரி, இப்ப பாப்பண்டா பிள்ளைகள் அடுத்த கட்டமாக இப்ப ஓசின்னு சொல்ற ஆளுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் பாரு. ஓசின்னு சொல்றது யாரு, உண்மையிலேயே நம்ம எடுத்துக்க சொல்லி எடுத்துக்க. அப்ப நம்ம என்ன கொடுக்கலாம், ஆற வர்க்கம்னு சொல்லி கொடுக்கலாம். ஆற வர்க்கம். இப்ப நம்ம ஓடின்னு சொல்றாள் எங்கடா ஆயிக்காரு, எங்க ஆயிக்காரு ஓடி. ஓடியை நான் இப்ப என்ன செய்யப்படணும்னு சொல்லி தனியா காண போறேன். பாரு எப்படி காணுது. ஓடின்ற நீளத்தை எப்படி இருக்கலாம் பிள்ளைகள், ஓஏ பிளஸ் ஏடி. நல்லா பாரு என்ன நடக்குன்னு சொல்லி. பயத கடைசியில் தேட்டத்தை பயன்படுத்துறதுக்கு ஓடின்னு சொல்ற ஆள்ற நீளம் தேவைதானே. ஓஏன்னு சொல்ற ஆள்ற நீளம் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே பி. பி என்று சொல்ற விஷயம் உனக்கு திங்ஸாக இந்த ஏடி நம்மளுக்கு தெரியத்தானே வரும். அப்ப நான் ஏற்கனவே படிப்பிச்சேன் பாருடா உனக்கு. செம்பக்கத்தை கிடையிட அமைச்சின்னு சொல்லிச்சு அவர் யாரு, கோஸ். ஆகவே இந்த செம்பக்கம் அதாவது ஏசின்னு செம்பக்கத்துக்குரிய ஆள் யாரா, கியூ. கியூவை கிடையோட பிரிச்ச மாட்ட யாரா, கோஸ்டீட். அவர் யாருக்கு சமனாய்ப்பாரு, ஏடிக்கு சமனாய்க்க போறாரு. விளங்குதா உனக்கு? சரி, விளங்காட்டி என்கிட்ட கேட்டுக்கொள்ளு விஜய். ஆகவே இந்த ஏடின்னு சொல்றது யாருடா, கியூவின் கோஸ்டீட்டா. சரியா, அப்ப நான் இங்க மார்க் பண்றேன். பி பிளஸ் கியூ கோஸ்டீட்டா முழுவதின் வர்க்கம் சக. அடுத்தது யாரா தேவை, டிசி நீளம் தேவை. ஆவினா டிசி நான் எழுதி கொள்றேன். டிசி சமன். அப்ப இவர் தீட்டான்னு சொல்லிச்சோன்னா உனக்கு யாரு, இவர் யாரா பிள்ளைகள், 90 மைனஸ் தீட்டா. ஆகவே நம்மளுக்கு தெரியும் செம்பக்கத்தை கிடையோட பிரிச்சா யாரா, கோஸ் அவர பெருமதி. ஆகவே கியூர என்னடா சொல்லுவாங்க, கியூர சரி உங்களுக்கு எழுது, கியூவின் கோஸ் 90 மைனஸ் தீட்டா. அவ யார் வர போறாரு, கியூர சைன் தீட்டா. சரிதானா பிள்ளைகள், நல்லா பாரு. அதாவது விசையை கிடையோட பிரிச்சானா கியூ கோஸ் 90 மைனஸ் தீட்டாக்கு சமனா பாரு, கியூர சைன் தீட்டாக்கு சமனாக்க போறாரு. ஆகவே இதுல என்ன எழுத போறோம், டிசிக்குரிய ஆன்சர் என்னடா, கியூ சைன் தீட்டா முழுவதின் வர்க்கம். சரி, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா பாத்துக்கொள்ளுங்க. ஒரு டவுட்டும் இருக்காது, எல்லா விளக்கமும் தான் இருக்கு. அப்ப நீங்க உதாரணம் உங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா பேஜ் ரெண்டா நீங்க பிரிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பக்கத்துல இந்த அமைப்பை போட்டுக்கொள்ளும், இங்க நிறுவலை போட்டுக்கொள்ளும். அழகான முறையில் செஞ்சு கொள்ளணும். சரி, அழகா நீட் எழுதணும் ஆன்சர் எல்லாம். சரி, இப்ப ஆறு வர்க்கம் வரப்போறாரு. ஆறு வர்க்கம் சமன். இவரை நம்ம என்ன செய்யும் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் ஏசக பி முழுவதின் வர்க்கத்துக்குரிய போமாட்டேக்கர். உங்களுக்குரிய விரிவு ஏற்கனவே அல்ஜிப்ரால படிச்சிருக்கு. அவ என்ன வரப்போறாரு, பி வர்க்கம் சக ரெண்டு தர ஏபி. ரெண்டு தர ஏக்கு பல பி இருக்காரு, பிக்கு பல நினைக்கிற கியூ கோஸ் தீட்டா சக பீர வர்க்கம் என்னடா பிள்ளைகள், கியூ கோஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம். சரிதான பிள்ளை. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், மனசளவுக்கு என்னடா பிள்ளைகள், இவருக்கு வர்க்கத்தை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா இவருக்கு ஒரு வர்க்கம் இவருக்கு ஒரு வர்க்கம், கியூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா. அதாவது என்னடா பிள்ளைகள், அது ஏபி முழுவதின் வர்க்கத்தை எப்படி கொடுக்கலாம், ஏ வர்க்கம் பி வர்க்கம்னு கொடுத்து கொள்ளலாம். ஆகவே இவர வர்க்கத்தை எப்படி கொடுக்கலாம், கியூக்கு ஒரு வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா சக இவருக்கு என்ன செய்யலாம், அதே மாதிரி தனித்தனியா கொடுத்துக்கொள்ளும், கியூ வர்க்கம் இன்டு சைன் வர்க்கம் தீட்டா. சரிதாடா. ஆகவே இப்ப நம்மளுக்கு ஆறு வர்க்கம் வரப்போறது. ஆறு வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக
2 PQ cos theta சக இந்த ரெண்டு கோவில இருந்து யாரடா பிள்ளைகள் பொதுவா எடுக்கலாம்? Q வர்க்கத்தை வெளியே தூக்கலாம். Q வர்க்கத்தை எடுத்து நம்ம உள்ளுக்கு ஆரம்பிக்கப்பட போறாரு கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டான்னு சொல்றாரு, மிச்சப்பட போறாரு. ஆகவே உங்களுக்கு தெரியும் பேசிக் டிக்னோமெட்ரியில இவர பெருமதி என்னடா 1. ஆகவே நான் செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இவரை ஒழுங்குமுறைக்கு மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா R வர்க்கம் சமன் P வர்க்கம் Q வர்க்கத்தை நான் முன்னுக்கு எடுக்கணும். இவர பெருமை தர 1 தானே, ஆகவே Q வர்க்கம் மட்டும்தான் வருவார். ஆகவே Q வர்க்கம் சக 2PQ கொஸ் தீட்டா. சரிதான பிள்ளைகள்? இதுல இருந்து யாரை கண்டுபிடிக்கணும்? ஆரை கண்டுபிடிக்கணும். ஆகவே ஆறுலாம் பார்க்கறதுக்கு செய்வோம். ஆர் சமன் என்னடா வர்க்க மூலம் என்னது P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ கொஸ் தீட்டா. சரிதான பிள்ளைகள்? ஆகவே நீங்க கூடுதலாக இந்த ஈக்குவேஷன்ல எழுதி காட்ட வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. வர்க்கம் மூலம் போட்டு நீங்க ஆர் வர்க்கம் சமன் இந்த சமன்பாட்டை ஞாபகத்துல வச்சிருந்தாலே உங்களுக்கு காணும். சரிதான பிள்ளைகள்? சரி, ஆகவே இது அவ்வளோத்தையும் நிறுவிக் கொள்ளுங்க. முதலாவது அதாவது ஆர் வர்க்கம் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, இது தேவையான எழுதி கொள்ளுங்க. மெயினா இது வரைக்கும் எழுதி கொள்ளுங்க, தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. உண்மையிலேயே பிள்ளைகள் இந்த வகுப்புக்கு தொடர்ச்சியா வர பாருங்க. செட்டமு கவரேஜ் வரைக்கும் அந்த கொஞ்ச நாட்கள்ல 4 கேமரா எடுத்து சிஸ்டங்களா செய்ய போறோம். சரிதான பிள்ளை? ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க நாங்க எப்படி இலகுவான முறையில கொம்பைன் மெட்ஸ்ல எடுத்தோமோ அதே மெத்தட்ல எல்லாரும் பாஸ் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை. ஏன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளோட மார்க்ஸையும் பார்க்கும்போது ஃபைனல் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது மிச்சம் கவலைக்கிட மாதிரி. நாங்களாம் 2013ஆம் ஆண்டு ஓலவர் எழுதிட்டே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே படிப்பை. 2016 கட்டங்கள் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் பிள்ளைகள் மிகவும் போட்டித்தன்மை. அப்ப எல்லாம் பிள்ளைகள் சாதாரணமான ரிசல்ட்ஸுக்கெல்லாம் நம்ம போக இயல. இன்ஜினியரிங்ல என்ன பண்ணல, உதாரணமா 2AB A2Bக்குரிய ரிசல்ட்ஸுக்கு தான் இன்ஜினியர் கல்வி என்ன பண்ண நாங்க படிக்கிற காலகட்டம். அப்ப போட்டித்தன்மை மிகவும் அதிகமாக இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க பிள்ளைகள் அந்த போட்டித்தன்மை எல்லாம் குறைஞ்சு, உதாரணமா ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே உதாரணமா 2BC அந்த ரிசல்ட்டுக்கு இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள்லாம் வந்துச்சு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஆகவே அப்படியெல்லாம் மாறிட்டு, ஆகவே அந்த படிப்புற தரம் என்று சொல்றது மிகவும் குறைவா மாறிட்டு வருது. ஆகவே நீங்க நல்ல முறையில படிச்சு நல்ல கேம்பஸுக்கு போக பார்க்கணும். உங்களுக்கு போய் டார்கெட் அடிக்கணும். உதாரணமா பெறாதனிக்கு நான் போகணுமா, அங்க உங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று இருக்கணும். உதாரணமா சவுத் ஈஸ்டனுக்கு போக போறீங்களா, அங்க ஒரு உங்களுக்கு ஒரு டார்கெட் அடிக்கும். அந்த கேம்பஸுக்கு கொண்டு எப்படி படிக்கணும். உதாரணமா மொரட்டுவைக்கு போக போறீங்களா, அதுக்குரிய ஷார்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் நான் என்ன மாதிரி அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் நீங்க தான் பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளணும். சரிதாடா? சரி, ஆகவே 6 எடுத்துட்டீங்க. கோய்க்கு நோட் பண்ணாக்கள் எனக்கு மெசேஜ்ல போடுங்க சார், நாங்க நோட் பண்ணிட்டேன் சார், அடுத்த விஷயத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லி நோட் பண்ணாக்கள் நோட் பண்ணிட்டோம்னு சொல்லி விஷயத்த போடுங்க பாப்போம் மெசேஜ்ல. எல்லாரும் போடணும் பிள்ளைகள் நோட் பண்ணாக்கள். சரிதானே? சரி, ஓகே, குட். சரி, அப்புறமே இதுல பிள்ளைகள் இது நம்ம இப்ப என்னது கண்டுபிடிச்சுன்னா நல்லா பாடுற பிள்ளைகள். சரிதானே? இதுல யார பிள்ளைகள் கண்டுபிடிச்சு வச்சுங்க, 6 கண்டுபிடிச்சிட்டோம். முதலாவது டார்கெட் நிறுவல் 6 கண்டுபிடிச்சிட்டோம். 2வது நோக்கம் என்னடா பிள்ளை, இந்த அல்பாவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய நோக்கம். சரிதான்? அப்ப இதெல்லாம் அழிக்க போன்ற பிள்ளைகள் அல்லாட்டி அந்த ஃபெஸ்ட்டுக்குரிய ரெக்கார்டிங் வருதான பிள்ளைகள் அதுல நிறுவலை பார்த்துக்கொள்ளும். சரிதான பிள்ளை? நீங்க இப்படி அழகா எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு இதே கீழே அந்த ஆன்சரை எழுதி கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? ஓகே. அந்த எப்படின்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் திருத்த வாரவனும் அழகத்தான் எதிர்பார்ப்போம். யார் இப்ப மனுஷனா இருந்தாலும் அவன் ஒவ்வொரு ஆக்களுக்கு தான் அழகுன்னு நீங்க தமிழ் பாடத்துல படிச்சிருப்பீங்க. நீங்க நீங்க உங்களுக்கு நியூஸ்ல பேசுறா அழகுன்னு சொல்றது ஒவ்வொரு ஆட்களுக்கும் வித்தியாசமான இது. ஆனா சில விஷயங்கள் அழகை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஆளோட உருவத்தை வச்சு மட்டும் அழக சொல்றேன், அவர் மனசை வச்சிருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு கொப்பியை பார்க்க டைம்ல ஒரு அழகா இருக்கணும். அது யாருக்கு எடுத்தாலும் அந்த அழகுன்னு சொல்ற மாற்றம் இருக்கு. எழுத்த வச்சு அழகா இருந்தாச்சும் இல்லாதான் சொல்லுவாங்க. இது அழகான எழுத்துனா அழகான எழுத்து தான், அசிங்கமான எழுத்துனா அசிங்கமான எழுத்து. ஆனா ஒரு ஆளோட உருவத்தை பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொல்லுவான் அவர் அழகா இருக்கிறது, இன்னொருத்தர் சொல்லுவா அசிங்கமா இருக்கிறது, சிலவர் சொல்லுவா நோமலா இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஆக்களோட மனசு. ஆனா எழுத்துக்கள் என்னது எல்லாருக்கும் பொதுவானது. அதுல அசிங்கமா இருந்தா அசிங்கம் தான், படிவம் வந்தா படிவம் மட்டும். சரிதான பிள்ளைகள்? சரி, ஆக எழுந்த போது நல்லா நீட்டா அழகா எழுதி பழகும். சில பிள்ளைகள் சொல்றேன் சார், நான் இங்க கொஞ்சம் நார்மலா எழுதுவேன் சார், நான் ஃபைனல் பேப்பருக்கு வரைக்கும் அழகா நான் எழுதுவேன். ஒரு காலமும் அந்த வேலை நடக்காது.
அதாவது என்ன சொல்ற, தொட்டில் பழக்கம் தானே சூடுகாடு. சரிதாண்டா பிள்ளைகள்? ஆரம்பத்திலிருந்து உங்களோட எழுத்துக்கள் வடிவாரிக்கணும், அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் எழுத்துக்கள். சரிதாண்டா பிள்ளை? மிச்சம் சொனக்கி சொனங்கி அழகா இதுக்கு ஒரு கலர் பெண் இதுக்கு ஒரு கலர் பெண் எல்லாம் குடிச்சின்னு சொல்லிச்சுன்னா சரி மூடி வைக்க வேண்டியதான் பாடுது. சரி, ஓகே. இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம்டா பிள்ளைகள். ஓகே. இப்ப அடுத்து நம்ம நிறுவல ரெண்டாவது நோக்கம் யாரா? அல்பாவை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சரி, அல்பாவை நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். என்ன முறையில கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னா, உங்களோட சிலபஸ்ல இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்னா டிசியில நீளத்தையும் கண்டுபிடிச்சோம். சரிதாண்டா பிள்ளைகள்? பாரு, நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்க பாரு, டிசியில நீளத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். இவர நீளம் நம்மளுக்கு தெரியும். சரி, சும்மா மார்க் பண்ணிக்கணும். இவர நீளம் தெரியும். அதே மாதிரி ஓடின்னு சொல்ற இந்த முழு நீளமும் தெரியும். ஆகவே இந்த கோணம் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிச்சோன்னா, இதன் அதாவது இந்த கோணத்துக்கு என்ன எதிர்பக்கத்திங்கில் அயற்பக்கம் சொல்ற விகிதம் என்னடா பிள்ளை? tan. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டோம்னாக்கா, விலையுள் விசையானது கிடையோட அமைக்கிற கோணம் tan அல்பான்னு சொல்லி எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா, tan அல்பா எதுக்கு சமனாக போறாரு? எதிர்பக்கம் என்னடா பிள்ளை? டிசியின் கீழ் எதுக்கு சமனாக போறாரு? ஓடி என்ற நீளத்துக்கு சமனாக போறாரு. சரிதானா பிள்ளைகள்? ஆகவே டிசி என்று சொல்ற நீளம் எங்கடா கண்டுபிடிச்சு வச்சுக்க? டிசி என்று சொல்ற நீளம் Q sin தீட்டா முழுவதின் கீழ் ஓடி என்று சொல்ற நீளம் எங்கடா கண்டுபிடிச்ச? P plus Q cos தீட்டா. ஆகவே இவர்தான் யாரா பிள்ளைகள்? விசையானது கிடையோட அமைக்கிற கோணம். சரிதான்? அப்ப இதையும் போட்டு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கொள்ளு. இந்த டான் அல்பா உதாரணமா எடுத்துக்கொள்ளும். நீ கஷ்டப்பட்டு கியூக்குரிய பெருமானம் நம்மளுக்கு இந்த தீட்டா கட்டாயம் தருவார். இப்ப கண்டுபிடிக்கணும். உதாரணமா tan அல்பா சமன் 1 கண்டுபிடிச்சா நம்மளுக்குரிய நோக்கம் என்னடா? பொது சமன்பாடு இவர் தான். சரிதானே? இப்ப நீங்க கியூக்கு பிக்கு கியூக்கெல்லாம் பிரதிடும் போது உங்களுக்கு ஆன்சர் வராது 1 சொல்லிச்சோம்னா, இந்த அல்பாக்கு என்ன பெருமானம் வந்து கொண்டு வந்திருப்பாரு? என்ன பெருமானம்? tan 5/4 தான். என்ன பிள்ளை கொண்டு அல்பாட பெருமானம் 5/4. இதான் உங்களுக்கு கடைசியா கேட்பாரு கேள்வி. சரிதான்? இப்ப நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்திக்கேன். நம்ம கேள்வி செய்யும் போது இதோட பூரண விளக்கத்தை நீங்க அந்த இடத்துல விளங்கிக் கொள்ளுங்க. சரிதான்டா? ஆகவே இதுல ஒன்று வந்தனது இதுக்குரிய கோணம் என்னவா இருக்கும்? இந்த கோணம் 5/4 இருந்தா தான் இங்க ஒன்று வந்திருப்பாரு. ஆக அல்பா சமன் 5/4. ஆகவே இந்த நிறுவனங்க இரண்டாவது கட்டம் அது கீழ் இதையும் எழுதி முடிச்சாக்கள் நோட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க பிள்ளை. அப்ப பிள்ளைகள் நம்மளுக்கு தெரியும், நிலைகள் சொல்ற விஷயத்துல விசைகள் தான் மிகவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது கீழே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த விசை இணைகர விதியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதுக்குரிய பூர்ண விளக்கத்தை ஒரு 15 மினிட்ஸ்ல நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, இதை நிறைவு கொள்ளுங்க. அப்ப நீங்களா பிள்ளைகள் கேள்வி செய்யும் போதுடா பிள்ளைகள் முதலாவது நல்லா பாருங்க. இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப உதாரணமாக இப்ப நம்ம விசை இணை கொள்கின்றாக்கா உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆகவே நம்ம இது விசை இணைகர விதியை பயன்படுத்தி செய்யலாம். முதலாவது ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, நான் இப்ப இந்த இடத்துல படிப்பிக்கிறதால நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆகவே இந்த கேள்விக்கு நம்ம விசை இணைகர விதியை பயன்படுத்தலாம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் எடுக்கல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் நீங்க தொடர்ந்து வாசிக்கிற டைம்ல முதலாவது நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த இடத்துல எந்த இடத்துல விசை இணைகர விதியை பயன்படுத்தணும்னு சொல்ற விஷயத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சில இடங்கள்ல வித்தியாசமான வசனங்கள்லாம் பாவிப்பாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல அதை நம்ம விசை இணைகர விதையைத்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி எந்த விதத்துல கண்டுபிடிக்கலாம்? போதிய அளவு பயிற்சி வேணும் உங்களுக்கு. அப்படித்தானே பிள்ளை? எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு என்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், இன்னைக்கு போதிய அளவு பயிற்சிகளை செஞ்சு கொள்றேன். நான் நம்முடைய கிளாஸ்ல பிள்ளை போதிய அளவு பயிற்சிகளை செஞ்சு விடுவேன். உங்களுக்கு பயப்பட அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் செஞ்சு விடுவோம். நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டெஸ்ட்டுக்கு ட்ரிக்னோமெட்ரி தெரியும். பாஸ் பேப்பர்களும் உள்ளாவி முடிஞ்சு நினைக்கிறேன். படிப்பிச்ச வரைக்கும் பாஸ் பேப்பர், அதாவது பொது தீர்வுக்கு முன்னுக்குரிய ட்ரிக்னோமெட்ரி கேள்விக்கு எல்லாமே நாங்க பாஸ் பேப்பர் கேள்வி முடிச்சு படிச்ச பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதான பிள்ளை? ஆகவே இது சம்பந்தமான உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விக்குரிய பேப்பர் எல்லாமே நான் செஞ்சு விடுவேன். அப்ப நான் இன்னைக்கு நைட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த FWC பேப்பர் 2017 இருந்து
2024 வரையான பேப்பர் நான் அட்மினுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். சரிதான பிள்ளைகள்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, நாளைய வகுப்புல வரும்போது இந்த அவ்வளத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க. படிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்ன்றாலும் செலவு பண்றது படிக்கிறதுக்கு, அதுல எந்த இதுவும் பார்க்கக்கூடாது நீங்க. சரிதான பிள்ளைகள்? சரி, அவன் நீங்க நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, நாளைக்கு தேவையாக்கள் நாளைக்கு நாளைக்கு நான் போதிய அளவு பயிற்சி செஞ்சு காட்டுவேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு நடந்த முதலாம் தவணைக்குரிய எல்லா கேள்விகளையும் செஞ்சு காட்டுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அடுத்து நாளை வகுப்புக்கு எடுத்து வராட்டியும் பிரச்சனை இல்லை, வார சனிக்கிழமை கிளாஸுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா, கட்டாயம் இதுக்குரிய என்ன செய்யணும், பேப்பரை போட்டோ காப்பி அடிச்சு எடுத்துக்கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு, அதாவது பேப்பரை பார்க்கும்போது ஒரு பயம் உண்ட ஒரு தன்மை இருக்காது. சில பிள்ளைகளுக்கு என்ன செய்யற, ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரை பார்த்து இது என்னடா கேள்வி, இது என்ன நம்ம படிச்ச கேள்வியா அப்ப நம்ம ஆரம்பத்திலிருந்து செய்யும் போது என்ன செஞ்சு பிராக்டிஸுக்கு வந்துடும். சரி, ஆக இப்ப நான் என்ன செய்ய போறேன், எல்லாத்தையும் அழிக்கிறேன். சரிதான? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேன்னாக்கா, விசை இணைகர விதியை பயன்படுத்தி அதுக்குரிய அப்ளிகேஷன், அதாவது அதுல பயன்பாடுகளை உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேன்னா வழங்கப்படுத்த போறேன். ஆகவே இந்த பயன்பாடுகள்ல நீங்க இந்த ஈக்குவேஷனை, அதாவது விலையுள், இந்த அல்பான்னு சொல்றது நல்ல ஞாபகத்துல இருக்கணும். விலையுள் விசையானது கிடையோடு அமைக்கிற கோணம் அல்பா. அதே மாதிரி இந்த தீட்டான்னு சொல்றது என்னடா பெருமதி பாரு, ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் யாரு, தீட்டா. நல்லா விளங்கி வச்சுக்கோணும் விளக்கத்து. இந்த தீட்டான்னு சொல்றது ஆள் யாருடா, இரு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் தீட்டா. விலையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் என்னது, அல்பா. இந்த அல்பா தான் உனக்குரிய கேள்வி. ஆனால் இந்த தீட்டான செஞ்சிருப்பாரு, தரவுல தந்திருப்பாரு. சம்டைம் இவரை தந்துட்டு இவரை கேள்வியா கேட்கலாம். ஆகவே இதுல வார தீட்டாவண்டா என்னடா, இதுல வார அல்பாவண்டா என்னன்னு சொல்லி முதலாவது விளக்கத்தை விளங்கி வைக்கிறார். அல்பான்னு சொல்லி சொன்னது விளையுள் விசையானது, டான் அல்பா இல்ல, நான் அல்பாவை தான் காய்க்கிறேன் கோணத்து. விளையுள் விசையானது கிடையுடன் அமைக்கிற கோணம் தான் என்னது, அல்பா. அதே மாதிரி இரு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் என்னது, தீட்டா. சரி, ஆகவே இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கோம், இன்னொரு முடிவும் எடுத்து வச்சுக்கோம். என்னடா பிள்ளைகள், ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2pq என்னடா கோஸ் தீட்டா. ஆகவே நீங்க இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நிறுவ சொன்னா மாத்திரம் தான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல நிறுவி காட்டணும். அப்படி உங்களுக்கு நிறுவல் உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க கேள்வியை பார்த்து இது விசை இணைகர விதிக்கு கீழே தான் என்று சொல்லி விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா டிரெக்டாவே பயன்படுத்தலாம். சரி, அப்ப முதலாவது ஒரு கேள்வி வந்து எழுதிக்கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள்? ஆகவே எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக் கொள்ளுங்க, ரெக்கார்டிங்ல இருக்கும், அதை நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்ப முதலாவது பயிற்சிக்கு நம்ம போக போறோம். சரிதாண்டா? அப்ப எல்லாரும் எழுதி கொள்ளுங்க கேள்வி எல்லாரும். முதலாவது கேள்வி நம்ம கிளாஸ்ல இப்ப வர முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க எல்லா பிள்ளைகளும். 10 நியூட்டன், 6 நியூட்டன். 10 நியூட்டன், 6 நியூட்டன். சரிதாண்டா? எழுதி கொள்ளுங்க. 10 நியூட்டன், 6 நியூட்டன் விசைகள். அப்ப எல்லாரும் எழுதி கொள்ளுங்கடா பிள்ளைகள். 10 நியூட்டன், 6 நியூட்டன் விசைகள் துணிக்கை ஒன்றில் 10 நியூட்டன், 6 நியூட்டன் விசைகள் துணிக்கை ஒன்றில் ஒன்றுக்கொன்று. சரிதான பிள்ளைகள்? 10 நியூட்டன், 6 நியூட்டன் விசைகள் துணிக்கை ஒன்றில் ஒன்றுக்கொன்று 60 பாகை ஏற்ற கோணத்தில் 60 பாகை ஏற்ற கோணத்தில் தாக்குகின்றன 60 பாகை ஏற்ற கோணத்தில் தாக்குகின்றன. விளையுளின் பருமனையும் திசையையும் காண்க. விளையுள்ள பருமன் ஆர், திசைன்னு சொல்லி சொன்னா அது அவருக்கு இடையோட அமைக்கிற கோணம் யாரு, அல்பா. இப்ப ஆரையும் அல்பாவும் தான் கேட்கிறாரு. 60 பாகை ஏற்ற கோணத்தில் தாக்குகின்றது எனின், இதுதானே தாக்குகின்றது எனின் விளையுளின் பருமனையும் திசையையும் காண்க. செங்கடா பிள்ளைகள் பாப்போம். ஒரு இலகுவான யூனிட்ல பிள்ளைகள் இருக்கிறோம். நான் திரும்பியும் சொல்றேன், உங்கள்ட்ட நல்ல முறையில படிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா டைமை சரியான முறையில பயன்படுத்தி நான் தார கேள்வி செஞ்சீங்கன்னா ஏசுவர். சும்மா சாட்டு போக்குக்கு வார
சில பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சொன்னாலும் விளங்காது. அதாவது எருமாற்று முதுகுல மழை பெய்யுற கணக்குல இருக்கும். கடைசி டைம்ல மிச்சம் கஷ்டப்படுங்க மெட் படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைகளை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பாவமா இருக்கு. அந்த பிள்ளைகளை பார்க்க எல்லா பக்கத்தாலும் டென்ஷன், பேரண்ட்ஸ் சைட்டாலும் டென்ஷன், அவங்களோட குடும்ப நீங்க யோசிக்கப்பட நம்ம பயோமெட் படிக்க வந்துட்டோம்னு சொல்லி பெரிய ராஜா மாதிரி யோசிக்க தேவை. சமூகம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிற பொடியினை பார்த்துட்டு அது வேற விஷயம். நீங்க படிச்சு ஃபெயில் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல கதை வேறு. நல்லா டிஃப்ரெண்ட் ஒண்ணு நீங்க சரிதான பிள்ளைகள் டைமுக்கு ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க. சரி, ஆகவே இதை வச்சு நீங்க உதாரணமாக என்ன செய்யலாம்? முதலாவது கேள்வி தானே நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ரெண்டாவது கேள்வி நான் உங்களுக்கு தான் நீங்க செஞ்சு காட்டுங்க. சரிதான பிள்ளைகள்? சரி, அப்ப உதாரணமா ஒரு அமைப்புன்னு போடுவோம். முதலாவது இந்த விஷயம்னா போதும். ஒரு புள்ளி தானே உதாரணம் எடுக்கிறேன். இவரை சொல்றாரு எத்தனை நியூட்டன் தாக்குறாராம்? 10 நியூட்டன் தாக்குறார். அப்ப இவர் தான் யார்? மனசுக்குள்ள யோசி. இவரை தான் நான் யாருன்னு எடுக்கிறேன்? படத்தைப்படி பி என்று எடுத்து வச்சிருக்கேன். அமைப்பு படி யாருன்னு எடுத்து வச்சிருக்கேன்? விசையினப்படி இவர் பி. அதே மாதிரி இவர் எடுத்துக்கோ. இவர் யாரு? கியூன்னு சொல்றது 6 நியூட்டன். இவர் தான் யாரு? மனசுக்குள்ள கியூ1. சரிதாண்டா? ஆகவே விலைகள் எப்படி போவாரு? ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்டதாலதான் விசைகள் போவார். அப்ப உதாரணமா இவர் எடுக்கிறேன். இவர் தான் விலையுள் ஆர். சரிதானே? ஆகவே எத்தனை வகை கோணத்தில் இருந்த ரெண்டு விசைகளும் தாக்குறாரு? தீட்டா சமனத்தின் தரவு தாராரு. இவர் தீட்டான்னு சொல்லி எடுத்தோம்டா தீட்டா சமனத்தின் பிள்ளைகள் 60 பாகை. இரு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் என்ன? 60 பாகைன்னு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப அதை பார்த்துட்டீங்க. சரி, இப்ப நம்மகிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்கிறாரு? ஆரையும் அடுத்தது என்னது? விலையுளின் பருமனையும் திசை. விலையுள் கிடையோட அமைக்கிற கோணம் நம்ம என்ன செய்யும்? உதாரணமாக இவரைத்தான் நம்ம எடுத்துக்கா அல்பான்னு எடுத்து வச்சிருக்கோம். அடிக்கிற அல்பா. சரி, அப்ப முதலாவது யார நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஆரை கண்டுபிடிக்க போறோம். நீங்க இவருக்கு வர்க்க மூலம் போட்டு செய்யறது நான் இப்ப வேணா தடை செய்யறேன் நான் உங்களுக்கு. அது வர்க்க மூலம் நீங்க போட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆகவே என்னடா ஆர் வர்க்கம் சமன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா மனசால யோசிக்கணும். முதலாவது என்னடா? பி வர்க்கம். பிக்கு பல எத்தனைக்கிற 10. ஆகவே என்னது? 10 வர்க்கம் சக கியூ வர்க்கம் என்னடா? ஆறின் வர்க்கம். கியூ வர்க்கம் என்னடா? ஆறின் வர்க்கம் கியூ சக என்னது? 2 பி கியூ கொஸ் தீட்டா. அவர் 2 தர பிக்குரிய வருமதி 10, கியூக்குரிய வருமதி என்னடா? 6, கொஸ் தீட்டாக்குரிய வருமதி என்னது? கொஸ் 60. ஆகவே இதை சுருங்க பாவம். ஆர் வர்க்கம் சமன் 10 வர்க்கம் என்னடா? 100, 6 வர்க்கம் 36 சக 2 தர 10 தர 6 தர கொஸ் 60 என்னடா? 1/2. ஆகவே இந்த ரெண்டையும் இந்த ரெண்டை வட்டின்னு சொல்லிச்சுன்னா 60. ஆகவே இதை சுருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஆர் வர்க்கம் சமன் 136 சக 60 என்னடா? 196. சரிதானடா? 196 எத்தனை வர்க்கம் சொல்லுங்கடா பாப்போம். 14. ஆகவே ஆர் சமன் நல்லா பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகளிங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வர்க்கம்னு சொல்லி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா உதாரணமா எக்ஸ் வர்க்கம் சமன் 1 சொல்லி வந்தாக்கா உண்மையிலேயே எக்ஸ் எப்படியா போடுவீங்க? சக அல்லது சய ஒன்றுன்னு தான் போடுவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் இந்த விசை இனகர விதிக்கு மட்டும் நீங்க என்ன செய்யுங்க? ஆர் பெரிது சைபர், அதாவது இதுக்குரிய தானத்தை போடும் போது எப்போதும் பிளஸ் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கொம்பைன் மேட்ச்ல பிளஸ் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு இடம் உண்டு, அதை நான் விசைகள் 2 இடத்துல படிப்பீங்க. சரிதான பிள்ளை? அப்ப உதாரணமா இது போறே இல்லை சக அல்லது சய 14 சொல்லி போடுறே இல்லை. அப்ப யாரா விட இதுக்கு மட்டும் பிளஸ் மட்டும் போட்டுக்கொள்ளும். 14 நியூட்டன். சரிதான்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க இது குயிக்கண்டு. நல்ல முறையில ரெடியா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸும் வார மாதிரி கதை ஒன்று படுது. நல்ல ஃபார்ம்ல இருங்க. சரிதான பிள்ளை? இன்னும் குறுகிய காலம் தான். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நவம்பர் 24 ஏ-லெவல் எக்ஸாம் இருக்கு. அப்ப அடுத்த பேட்ச் நீங்க தான். அப்ப இன்னொரு 2 வருஷ காலகட்டங்கள் தான் இருக்கு உங்களுக்கு டைம். மிச்சம் கவனமா நல்ல முறையில படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய பயிற்சி செய்யுங்க. 7 வரைக்கும் படி 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 படி, அவ்வளவுதான் என்னால சொல்லுங்க. சரிதானே? டைமை சரியான முறையில பயன்படுத்திக்கொள்ளும். ஆவி இப்ப என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்? விலையுள்ற பருமன்ற வேலை முடிஞ்சு. அப்ப அடுத்த கட்டம் யாரு அறிக்காரு? விலையுள்ற திசை தேவை. தேவைதானே? சமன்பாடு என்ன? அப்ப நீ உதாரணமா உனக்கு சமன்பாடு உனக்கு ஞாபகத்துல வந்து எழுதிக்கொள்ள. அப்ப நான் செய்யப்படுறேன் என்ன சமன்பாடு? அல்பா டான் அல்பா சமன் கியூ சைன் தீட்டாவின் கீழ் என்னடா? பி பிளஸ் கியூ கோஸ் தீட்டா. இது நீ கட்டாயம் எழுதத்தான் வேணும்னு சொல்ற ஒரு விஷயம் உண்டு இல்லை. நீங்க எழுதி போட்டு செஞ்சாலும் சரிதான், அல்லது இதுக்கு நேரம் பிரதிட்டாலும் சரிதான், அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆகவே கியூர வருமதி என்னடா? எத்தனை? 6.
தர சைன் எத்தனை பாக பிள்ளைகள்? 60 பாக முழுவதின் கீழ் பீர பெறுமதி என்னடா 10 நியூட்டன். 10 சக கியூ சைன் தீட்டா 6 தர சாரி எத்தனைடா 6 தர எத்தனை பிள்ளைகள்? கோஸ் 60. ஆகவே மேல சுருக்குனீங்கன்னா என்ன வரப்போறாரு? அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன்டா பிள்ளைகள். சரிதான்டா பிள்ளை, நீங்க எழுதிருப்பீங்க சரிதானே? அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன். சரி, அப்ப எப்படி வரப்போறாரு? நான் பஞ்சால எழுதிக்கணும் சரிதான். இங்க பாருங்க. ஆகவே tan அல்பா சமம் சரிதானே 6 தர சைன் 60 பெறுமதி என்னடா ஒன்றைங்கள் ரெண்டா. சில பிள்ளைகள் என்ன செய்யற ஒன்றைங்கள் ரெண்டு போடுற கூட்டம் இருக்கு. வர்க்க மூலம் 3/2 பிளஸ் 10 சக 6 தர 1/2. ஆவியில யாரெல்லாம் பிள்ளைகளை சுருக்கலாம்? இந்த ரெண்டையும் இந்த மூன்றையும் 6ஐயும் சுருக்கலாம் 3. இவரையும் சுருக்கணும் எடுத்தனா 3. ஆகவே எத்தனை வரப்போறாரு? 3 வர்க்கமூலம் 3ன் கீழ் யாரு 13. இப்ப பாரு, இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற பிள்ளைகள், இதை நான் சொல்லித்தரையில நம்ம இன்வெஸ்ட் படி. இப்போ உனக்கு இப்ப அல்பா தான் கேள்வி கேட்டிக்கான்னு சொல்லிட்டுனா இவருக்குரிய கோணம் உனக்கு தெரியுமா? நல்லா பாரு பாபு, இவருக்குரிய கோணம் உனக்கு தெரியா? உண்மையிலேயே வர்க்கமூலம் 3 வந்திருந்தா என்ன கொடுக்கலாம்? என்ன வந்திருப்பாரு? அல்பா சமன் 60 பாகை அல்லது ஒன்றிங்கில் வர்க்கமூலம் சொல்லிச்சுன்னா அல்பாட பாகை 30 பாகை. இந்த தெரியாத கட்டத்துல அல்பா தான் உனக்கு தேவை. இந்த அல்பாவை எப்படி கண்டுபிடிக்கிறா? நல்லா பாரு, அல்பாவை நம்ம கண்டுபிடிக்க சொன்னாக்கா இந்த tan போயிட்டு இங்க பக்கம் inverse tan இன்வெர்ஸ் அதாவது 13. இதற்குரிய பூரண விளக்கம் நம்ம டிக்னோமெட்ரியில இப்ப அடுத்த கட்டமா பொதுத்தீர்வுக்கு பிறகு, அதாவது இந்த இன்வெர்ஸ் டிக்னோமெட்ரி தான் படிப்போம். அந்த இடத்துல உனக்கு இதுக்குரிய பூரண விளக்கம் உனக்கு விளங்கிடும். அந்த இடத்துல இப்போதைக்கு உனக்கு இவ்வளவு நீ எனக்கு தெரிஞ்சிருந்தா காணும். உதாரணமாக இப்ப tan அல்பா சமன் ஒரு எக்ஸ் சொல்ற ஆன்சர் வந்துட்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அல்பா சமன்டா tan இன்வெர்ஸ் எக்ஸ். சரிதான்டா பிள்ளைகள்? சரி, ஆகவே இவ்வளவுதான் விஷயம்டா பிள்ளைகள். ஆகவே குயிக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அநேகமா நினைக்கிறேன்டா பிள்ளைகள், நீங்கள் இது physics எல்லாரும் எடுக்கணும். மேசையில ஒட்டி வைக்கணும், கண்ணுக்கு முன்னுக்கும் கடவுள்ற நாட்டத்தோட எடுக்கணும். தாய் தந்தையர் படுற கஷ்டங்களை யோசிக்கணும். எல்லாரும் யோசிக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்மளுக்கு தரக்கூடிய காசு அவங்களோட வியர்வை என்ன ரத்தமா சிந்தித்தான் தாராங்க. அப்ப எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கணும் எல்லாரும். சரி, ஓகேடா பிள்ளைகள். சரி, ரெண்டாவது கேள்வி இப்ப நீங்க எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. அப்ப நான் என்ன செய்யப்படுன்னு சொல்லி சொன்னாடா பிள்ளை உங்களுக்கு விசைகள்ற பருமனையே தாரேன் நான். சரிதான பிள்ளைகள்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எனக்கு இப்ப நான் அடுத்த சிஸ்டத்தை மாத்த போறேன். நான் வசனத்திலே தராம வசனம் சொல்லிட்டு நீங்க இல்லாத பிள்ளைகள். அப்ப நான் என்ன செய்யப்படுன்னு சொல்லிச்சுன்னா பி கியூர பருமனை தாரு. சரிதான பிள்ளை? பி கியூர பருமனை தந்தா எனக்கு ஆற பெருமதியும் அல்பாட பெருமதியும் கண்டுகாட்டு. அப்ப ரெண்டாவது கேள்வி சரிதான பிள்ளை? பி அதாவது எதுக்குன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை உங்களுக்கு இப்போதைக்கு ஞாபகப்படுத்தணும். அது என்ன கட்டாயம்? ஒரு ஆசிரியரை கட்டாயம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க என்ன செய்யணும்? மனதளவுல ஞாபகப்படுத்தி வைக்கணும். ஏன் மனதளவுல ஞாபகப்படுத்தணும்? எக்ஸாமுக்கு செய்யணும் நம்ம கட்டாயம். ஏன் நம்ம செய்யணும்? நல்ல மார்க்ஸ் எடுக்கும். உதாரணம் நம்ம என்னத்தை படிச்சோம் ஆரம்பத்துல டிக்னோமெட்ரியில சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் ஒன்னு சொல்றது இப்ப உங்களுக்குரிய அடிமனசுலயே பதிஞ்சு என்ன அதுக்குரிய பிரயோசனம் செஞ்சோம். ஆகவே இந்த அதே மாதிரி இவருக்குரிய பிரயோசனம் நம்ம செய்யணும். இதான பிளேஸ். சரி, ரெண்டாவது கலையில பி சமன் 1 நியூட்டன், கியூ சமன் 4 நியூட்டன். அதே மாதிரி விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தராரு 90 பாகை தராரு. இப்ப நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாரு ஆர் என்ன ஆல்பா என்ன. சரிங்களா பிள்ளைகள்? பாப்போம். எல்லாரும் செஞ்சு செக் பாக்ஸ்ல ஆன்சரை போடுங்க. இதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் போதும். அவை ஆற பெருமதி என்ன அல்பாட பெருமதி என்னன்னு சொல்லி போடுங்க பாப்போம். குயிக்கன்னு போடுங்க பாப்போம். சரி,
சில பிள்ளைகள் குயிக்கன்னு செய்யற பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு பாக்கல, சில பிள்ளைகள் டக்குன்னு செஞ்சுட்டான், குயிக்கன்னு செஞ்சுட்டான், சந்தோஷம். அப்ப என்னடா முதலாவது ஆர் வர்க்கம் சமனடா பி வர்க்கம், பி வர்க்கத்துல பெறுமதி என்னடா ஒன்றின் வர்க்கம், சக கியூ வர்க்கத்துல பெறுமதி என்னது நாலின் வர்க்கம், சக என்னது ரெண்டு தர ஒன்று தர நாலு தர என்னடா ரெண்டு பிக்கு கொஸ்தீட்டா கொஸ் 90 பெறுமதி என்னடா பூஜ்ஜியம். ஆக இவ்வளவு கோவையும் என்ன செஞ்சுவாரு பூஜ்ஜியத்துக்கு மாறிட போறாரு. வழங்குதானே? கொஸ் 90 பெறுமதி என்னது பூஜ்ஜியம். ஆக என்ன வரப்போறாரு ஆர் வர்க்கம் சமன் ஒன்றின் வர்க்கம் ஒன்று நாலின் வர்க்கம் எத்தனை 16 ஆகும், மொத்தம் 17. ஆகவே ஆர் சமன் வர்க்க மூலம் 17 நியூட்டன். ஆகவே அகமட் என்று சொல்றால் ஆன்சரை போட்டிருந்தார் ஸ்டூடெண்ட் வர. குட், சரிதான பிள்ளை? சரி, அடுத்த கட்டமா யாரை கண்டுபிடிக்கணும்? நம்ம அல்பாவை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன சமன்பாடு tan அல்பா சமன் நான் அதுக்கு வரணும் என்னடா கியூ சைன் தீட்டா. ஆகவே என்னடா கியூ என்ன நினைக்காரு 4 சைன் 90 கீழ் பீர் ஆன்சர் என்ன 1 சக கியூர் ஆன்சர் என்ன 4 கொஸ் தீட்டா. அவை கொஸ் 90, சரிதானே? அப்ப சைன் 90 பெறுமதி என்னடா தெரியும் உனக்கு 1 தெரியும். ஆகவே 4 கீழே என்ன போறாரு கொஸ் 90 பெறுமதி 0. ஆக இவர் என்னடா பிள்ளை 1. ஆகவே என்னடா பி பிளஸ் கியூ கோஸ் தீட்டா, கியூர பெறுமதி 4 கொஸ் 90 பெறுமதி 0. ஆகவே என்னடா 4 வராது. சரி, சரிதானே? ஆகவே ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. ஆகவே அல்பா சமன் என்றா 4. ஆகவே அல்பா சமன் என்றா பிள்ளைகள் டான் இன்வெர்ஸ் 4. பாப்போம் எத்தனை பிள்ளைகள் சரியா செஞ்சீங்கன்னு சொல்லு. ஓகே, சுபீசன் செஞ்சிருக்காரு, அடுத்தது அகமட் செஞ்சிருக்காரு. அகமட் கேட்டிருக்காரு ஒரு கேள்வி டிக்னோமெட்ரி புரிஞ்சாங்க. இல்லடா பிள்ளைகள், டிக்னோமெட்ரியில் நாங்க சைன் ஏ சகபி அந்த விரிவுகள் மட்டும் கடைசி மட்டும் படிச்சிருக்கோம். நாங்க அடுத்தது நாங்க எங்களோட பிளான் சொல்லி சொன்னாக்கா இதை குயிக்கன்னு முடிச்சுட்டு பொது தீர்வு நாங்கன்னு படிப்பீங்க. டிக்னோமெட்ரியில பிள்ளைகள் பொது தீர்வு இருக்கு, அங்கே இன்வெர்ஸ் டிக்னோமெட்ரி இருக்கு, சைன் விதி கோஸ் விதி இருக்கு, கிராஃப் படிக்கிறது எல்லாம் இருக்கு. இன்னும் நாங்க தான் படிப்பிக்கிறது சாதாரணமான விதிகளுக்குள்ளதான் அவ்வளவு நாளும் படிப்பிச்சிருக்கோம். சரிதான பிள்ளைகள்? நாங்க இந்த நிலைகள் முடிச்ச கட்டத்தோட நான் நினைக்கிறேன் இன்னொரு 3 கிளாஸ்ல இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு விசை இணைகிற விதி சம்பந்தமான ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி விடுவோம். அதுக்கு பிறகு ட்ரிக்னோமெட்ரிக் வருவோம். அதுக்கு பிறகு நம்ம அல்ஜிப்ரா படிக்கிறதுக்கு இருக்கோம். அல்ஜிப்ரால பகுதி பின்னங்கள் இருக்காரு, சமநிலை இருக்காரு. உங்க டேமுக்குரிய 100 மார்க்ஸுக்குரிய மாதிரி உங்களுக்கு படிப்பிச்சு விடுவேன். நீங்க ஒண்ணுமே யோசிக்க தேவை. சேதான பிள்ளைகள் அடுத்த கல்வி எழுதி கொடுங்களா பிள்ளைகள்? குயிக்குன்னு இருக்கணும். சேதான நான் வீட்டு போய் நான் நிறைய தந்துருவேன். இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வரணும். அடுத்த கட்டமா சேதான பிள்ளைகள் நோட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெக்கார்டிங்ல பார்க்கிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. சேதான பிள்ளைகள் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும். உங்களுக்கு விஷயம் வழங்கிட்டேன்னு சொல்லி சொன்ன பிள்ளை கூட மெனக்கட்டுலாம் நிக்க கூடாது பிள்ளை. கேள்விகள் இப்ப உதாரணமா சின்ன சின்ன கேள்வி செய்யணும். பெரிய கேள்வி செய்ய எப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நான் சொல்லித்தானே 2017 இருந்து 24 வரைக்கும் வந்து கேள்வி பவர போட்டோ காப்பி அடிச்சுட்டு வந்து சொல்லிட்டேன்னா உங்களுக்கு மிகவும் பிரயோசனமா இருக்கு. சரி, ரெண்டாவது கேள்வி கொடுங்க. ரெண்டாவது கேள்வி பி சமன் 8 நியூட்டன், சாரி பி சமன் 6 நியூட்டன், கியூ சமன் 8 நியூட்டன், தீட்டா சமன் 120 பா. ஆர் சமன் என்ன, அல்பா சமன் என்ன? சரிங்க பிள்ளைகள் பாப்போம். அதாவது பிள்ளைகள் எங்களுடைய கிளாஸ் டைம் டேபிள் சாட்டர்டே சண்டே 7:30 to 9 இது எங்களோட வளமையான டைம் டேபிள். இதான பிள்ளைகள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 இருந்து 9:30 வரைக்கும் நடக்கும். சாரி 9 வரைக்கும் நடக்கும், சனியும் ஞாயிறு. இதான பிள்ளைகள் சரி. நாங்க பிள்ளைகள் உங்களுக்கு அதாவது ஒரு சேவை அடிப்படையில தான் நாங்க இந்த கிளாஸ் செய்யறோம். உங்களுக்கு 1200 சொல்றது நாங்க அதெல்லாம் குறைச்சி ஒரு சேவைன்ற பாங்குல தான் இந்த கிளாஸ் செஞ்சிருக்கோம். நான் போய் எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு படிப்பிக்கிறதுல ஆசை ஆர்வம். நீங்களும் நல்ல ரிசர்ச் எடுக்கணும், அதுக்காண்டி தான் வந்து மெனக்கெடுத்தீங்க தவிர மற்றபடி இதுல ஒன்றுமே இல்லை. சரிதான பிள்ளை? இதுக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் இருக்கா யோசிச்சு பாத்தீங்களா? சரி, ஓகே. ஆகவே இதுக்குரிய ஆன்சரை குயிக் இந்த செக் பாக்ஸ்ல போடுங்கடா பிள்ளைகள்.
பாவம் எத்தனை பிள்ளைகள் ஆன்சர் செஞ்சீங்கன்னு பாவம். இன்னும் செட் புக்ஸுக்கு ஆன்சர் இல்லை. அத்தார் அலி 52 போட்டு இருக்காரு. வர்க்க மூலம் ஏடாக்குள்ள சும்மா வந்தாரு 52 சொல்றவரு. ருட் 52 ஆன்சர் ருட்டுன்னு போட்டுக்கொள்ளுங்க. ருட் 52 இல்லாட்டி நார்மல் 52 கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. சரி, எனக்கு ஒரு ஆளுக்கு ஆன்சர் வந்தாலே போதும், சந்தோஷம். நல்ல முயற்சி செய்யுங்கடா பிள்ளைகள், ஒரு பிரச்சனையுமே இல்லை, டைம் தருவன் எல்லாம் செய்யும். பாருங்க பிள்ளைகள், நம்ம 7:30 ஸ்டார்ட் பண்ணோம், இப்பதான் 1 hour முடிஞ்சு, இந்த ½ hour மேல இருக்கு, எவ்வளவு படிக்கலாம். சரி, ஓகே. என்னடா பிள்ளைகள் சமன்பாடு என்னது? R வர்க்கம் சமன் P வர்க்கத்துல வருமையோட R இன் வர்க்கம் சக 8 வர்க்கம். என்ன பிள்ளை சமன்பாடு? நான் இதை படித்தான் எழுதிட்டு வரேன், நீ மனசுல யோசிக்கணும். இவர் 6 வர்க்கம் சக 8 வர்க்கம் 2 தர 6 தர 8 தர என்ன பிள்ளைகள் கோஸ் 120. இங்கதான் ஒரு பிரச்சனையோடு ஸ்டார்ட் ஆகும். சில பிள்ளைகளுக்கு இந்த கோணம் எத்தனை? 120 பாகை. சரி, அப்படி வச்சுக்கொள்வோமே. சரி, இது வாரேன் விளக்கத்துக்கு. R வர்க்கம் சமன் 36 சக 64 வச்சுக்கொள்வோம். சக 2 தர 6 8 48, அப்படி 48 தர. சரிதான பிள்ளை? சரி, கோஸ் 120 எத்தனாவது கால்வட்டம்? நான் கோணங்கள்ல அழகான முறையில் டிக்னோமெட்ரி உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். கால்வட்டம் எப்படி கோணத்தை எடுக்கிற? முதலாவது பாகைக்கு 120 பாகை எத்தனாவது கால்வட்டம்? 2வது கால்வட்டம். இவரால் வர ஃபைனல் ஆன்சர் மைனஸ், அதான் முதலாவது விலங்கு எடுத்துரும். இதால வர ஃபைனல் அவுட்புட் என்னது? 120 பாகை 2வது கால்வட்டம் மைனஸ். ஏன் 2வது கால்வட்டம் மைனஸ்? 2ஆம் கால்வட்டது சைனுக்குரியார், சைன் மட்டும்தான் பிளஸ். இவர் யாரு? டேனுக்கு மட்டும் பிளஸ். இவர் யாருக்கு? கோஸுக்கு பிளஸ். முதலாவது கால்வட்டம் எல்லாத்துக்கும் பிளஸ். ஆகவே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் நல்லா பாரு. உதாரணமா 120 பாகை இங்க நீ அமைச்சுன்னு சொல்லிச்சுன்னா இவர 120 பாகை, இதெல்லாம் விளங்கப்படுத்தி நீங்க பாத்துக்கொள்ளணும், அல்லது இப்படி எடுத்துக்கொள்ளணும். இப்ப இவர் தான் 120 சொல்லி சொன்னாக்கா 120 பாகையில வார இந்த நேர்கோடு கிடையோட அமைக்கிற கோணம் எத்தனை பாகை? 60 பாகை. இந்த 60 பாகை தான் ஆன்சரா வரப்போறேன், கோஸ் 60க்கு. ஆனா என்னது அடையாளம்? என்னது? மைனஸ். என்ன வரப்போறீங்க? இதுக்குரிய கேள்வி பயிற்சிக்காக சொல்லி தந்துட்டேன். அல்லது எப்படி செய்யலாம்? அல்லது நீங்க படிச்ச முறைப்படி கோஸ் 90 + 30 இப்படியும் எடுக்கலாம். கோஸ் 90 + 30 எத்தனாவது கால்வட்டம்? 2வது கால்வட்டம். கோஸ் 90 ஒற்றை மடங்கி கோணத்துல வந்தா கோஸ்டுக்கு சைன், சைனுக்கு கோஸ், டேனுக்கு கொட்டலாம் சொல்றது தரவா படிப்பிச்சுட்டேன். இது என்ன வருவார்? 2வது கால்வட்டம் மைனஸ். கோஸ்டுக்கு வந்தா என்னது? சைன் 30. சைன் 30 என்னது? அரை. இதுல என்னடா வர போறாரு? மைனஸ் 1/2. அதாவது என்னது? கோஸ் 60 வரும்போது என்னது? 1/2. ஏன் மைனஸ் வந்தது? 2ஆம் கால்வட்டம். இந்த ரெண்டையும் வெட்டி கொள்வோம். என்னடா வரப்போறாரு? இது சுருக்குன்னு சொல்லி சொன்னா 100 மைனஸ் 48. ஆகவே எத்தனை? 52 R வர்க்கம். ஒரு ஆளுக்கு வந்து இருந்தீங்க. R சமன் எத்தனை பிள்ளைகள்? வர்க்கம் மூலம் 52. சரி, அதே மாதிரி ஆல்பாட பெருமதியை செக் பாக்ஸ்ல போடுங்கடா பிள்ளைகள். குயிக் ஆல்பாட பெருமதி சுபீஷனுக்கு பிள்ளையான ஆன்சர் வந்துட்டு எல்லாரும் ஆன்சரை போடலாம் பிள்ளை, பயப்பட தேவையில்லை. சேதான பிள்ளை எல்லாரும் ஆன்சரை போடுங்க. பிள்ளையோ சரியா எனக்கு பேசணும் அனுப்பிடுவீங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சேதாண்டா பிள்ளைகள்? ஓகே. அப்ப ஆர் சம்பந்தா பிள்ளைகள் 52 கண்டுபிடிச்சிருக்கீங்க. சேதானே? அடுத்த கட்டமா அல்வாட பெருமதி எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? கொஞ்சம் மார்க்கர் கொஞ்சம் கிளியர் இல்லாம ஏடா பிள்ளைகள் முடிஞ்சிச்சு. மார்க்கர் அடுத்த கிளாஸ் எடுத்துக்கொள்வோம், நாளைக்கு கிளாஸ். சரி, அடுத்தது என்ன பிள்ளை? டேன் அல்பாட பெருமதி. டேன் அல்பாக்கு என்ன சமன்பாடு? கியூ சைன் தீட்டா. கியூக்கு பார்த்து நினைக்கிற 8 என்ன வரப்போற? சைன் தீட்டா சைன் 120 முழுவதின் கீழ் என்னது? பி பிளஸ். பிக்குரிய ஆன்சர் 6 + 8 என்ன பிள்ளைகள்? கோஸ் 120 பாகை. ஆகவே 8 தர சைன் 120 வரும்போது என்னடா? 120 எடுத்தோம்னு சொல்லி 2ஆம் கால்வட்டம் அவர் பிளஸ். ஆகவே கிடையோட அமைக்கிற கோணம் இந்த நேர்கோடு எத்தனை கோணம்? 60 பாகை. ஆகவே சைன் 60 வரும்போது என்னது? வர்க்கம் மூலம் 3/2. இலகுவா படிப்பீங்க, அதெல்லாம் படிப்பிச்சிட்டேன். 120 பாகை எப்படி, 150 பாகை எப்படி நான் படிப்பிச்சிட்டேன். இலகுவான மெதத்துல படிப்பிச்சிருக்கேன் பிள்ளைகளுக்கு. முழுவதின் கீழ் 6 சக 8 தர கோஸ் 120 படிமை ஏற்கனவே தெரியுமா நடாவலே? அரை. சயலாம் பிள்ளைகள் எப்போதும் நல்ல ஏலவல் முடியங்காட்டிலும் சயவண்டு சொல்ற ஒரு ஆன்சர் வந்து கட்டாயம் பிரேக்கெட் போட்டுக்கணும். சில பிள்ளைகள் சும்மா விட்டு விட்டதுக்கு பிறகு இந்த மைனஸ் அவசரத்துல மறந்து போயிருக்கும். பிரேக்கெட் இருந்தா நம்மளுக்கு என்ன வரும்? 40 வருமா?
இந்த இடத்துல -1 இருக்காருன்னு சொல்லி சட்டம் பிரேக்கெட் இல்லாட்டி சாதாரணமா போயிடும் அந்த கேள்வி. கவனமா இருந்து கொள்ளணும். சிதான பிள்ளைகள் ஆகவே ஆன்சர் எடுத்துக்கொள்வோம். இந்த ரெண்டும் இவரை வெட்டுப்படத்தின வருவாரு 4. சரிதாண்டா. அப்ப இவரையும் எடுத்துட்டீங்கன்னா 4 வருவார். என்னடா பிள்ளை இவர் சுருக்கும் போது என்ன வராரு பாருங்க. 4 வர்க்கமூலம் 3 கீழ் என்ன வராரு? 6ல இருந்து 4 போனா 2. என்னடா பிள்ளை 2 வர்க்கமூலம் 3. இதை சுருக்கீங்கன்னா என்ன பிள்ளை 2 வர்க்கமூலம் 3. ஆகவே அழகான முறையில கீழே எழுதி கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள்? ஆகவே அல்பா சமன் பிள்ளைகள் tan இன்வெர்ஸ் 2 வர்க்கமூலம் 3. பாருங்க ஆன்சர் செக் பண்ணிக்கொள்ளுங்க. tan இன்வெர்ஸ் பாருங்க 8 4 அழகான முறையில செய்யும். சரி, ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஆன்சர். நிறைய பிள்ளைகள் ஆன்சர் போட்டு சந்தோஷமா இருக்கு. சரி, அப்ப இந்த 120 பாகை 150 பாகை நீங்களே பிள்ளைகள் கேள்விகளை உருவாக்கலாம். ஏ லெவல்ல கேள்விகளை உருவாக்கி தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் உதாரணம் யோசிக்கப்படேன். இப்ப இவர் சரி போட்டு 120 150 210 அப்படியெல்லாம் செய்யல. விஷயம் விளங்கிட்டா வேலை முடிஞ்சு ஒரு வெட்டுவேன். இது பிறகு இவரை கண்ணுல விஷயம் தேவையில்லை. இந்த 120 பாகை இவரை மாத்துறேன், விளங்கிட்டா விஷயம் ஒரு கண். அது பிறகு அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து ஒரு கேள்வி செஞ்சு பார்த்துட்டு போறேன், அதோட முடிஞ்சு. ஒரு மாசம் கழிச்சு இது ஓகே, இது இப்படி வந்து அப்படி சரி, இப்படித்தான் ஐடியா எடுத்துட்டு போகணும். இவர்ல வச்சு குந்துகிட்டு 210 இதை மாத்தி அதை மாத்தி அடுத்த கேள்விக்கு போறோம். அப்ப இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய பண்ணி சொல்லிட்டுனாக்கா இதெல்லாம் அழிக்க போறேன். இப்ப என்ன செய்யணும்? மண்டைக்குள்ள இருக்கணும் ஆன்சர், தலைக்குள்ள இருக்கணும் இல்லாது. சரி, இப்ப 3வது கேள்வி எழுதிக்கொள்ளு பாப்போம். இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னா கட்டிக்காரர் எழுதிக்கொள்ளும். பி கமா பி வர்க்க மூலம் 3 எழுது கேள்வி எல்லாரும். 3வது கேள்வி, 3வது 4வது தெரிய 4வது நினை. பி கமா பி வர்க்க மூலம் 3 பருமனுள்ள விசைகள். பி கமா பி வர்க்க மூலம் 3 பருமனுள்ள விசைகள். நல்லா எழுதிக்கொள்ளு, கேள்வி தெளிவா எழுதிக்கொள்ளும். பி கமா பி வர்க்க மூலம் 3 பருமனுள்ள விசைகள் துணிக்கை ஒன்றின் மீது தாக்குகின்றன. அதாவது ஒரு புள்ளியில தாக்குறாராம். நம்ம எப்படி எடுத்தோம்? இப்ப என்ன விசையில தாக்குறாராம், இங்க ஒண்ணு தாக்குறாராம் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப கேள்வியை வாசிக்கலே நீங்க என்ன செய்யணும்? ஆன்சருக்குள்ள போயிடணும். பி கமா பி வர்க்க மூல பருமனுள்ள விசைகள் துணிக்கொன்றின் மீது தாக்குகின்றன. விளையுள் விசையின் பருமன் பி எனின் என்ன சொல்றாரு அவரு? விளையுள் விசையில பருமன் யாராமா? பி ஆம். என்ன பி எனின் விசைகளுக்கு இடையிலான கோணத்தை காண். செய்டா பாப்போம் கேள்வி, செய் பாப்போம். சரிதானே? விசைகளுக்கு இடையிலான கோணத்தை காண். இதிலிருந்து அடுத்த கட்டம், இதிலிருந்து தொடர்ச்சி என்ன சொல்றேன்? பி கமா பி வர்க்க மூலம் 3 பருமனுள்ள விசைகள் துணிக்கொண்டு மீது தாக்குகின்றன. விலைகளின் பருமன் பி எனில் விசைகளுக்கு இடையிலான கோணத்தை காண்க. சரிதானே? அதுக்கு பிறகு அடுத்த லைன் எழுது. இதிலிருந்து விலையுள் விசையானது கிடையுடன் அமைக்கும் கோணத்தை காண்க. இதிலிருந்து விலையுள் விசையானது கிடையுடன் அமைக்கும் கோணத்தை காண்க. நான் இதுல ஒரு புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னது? இதிலிருந்து அதாவது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுல விளக்கத்தை சொல்லி தருவேன். அப்ப கேள்வி செய்யுங்கடா பிள்ளைகள். படம் ஒன்றை போடுங்க, உங்களுக்கு விளக்குறதுக்கு படத்தை போடுங்க. இவர்ல யாரு? பி தாக்குறாரு, இதுல பி வர்க்க மூலம் 3 தாக்குறாரு. ஆகவே ஆறு இப்படி நிற்பாரு. இந்த ஆறு தான் யாராம் பிள்ளைகள்? பியா. செய்யுங்கடா சின்ன ஒரு கேஸ். படத்தை போட்டு என்ன கேள்வி கேட்கிறாரு பிள்ளைகள்? முதலாவது என்ன கேட்கிறாரு? விசைகளுக்கு இடையிலான கோணம் யாரு? இந்த தீட்டாவை கேட்கிறாரு. முதலாவது யாரு? இந்த தீட்டா. விலையுள் தந்துட்டான்னு சொல்லி சொன்னாக்க என்ன ஈக்குவேஷன்? முதலாவது ஈக்குவேஷன் ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். அதை வச்சுதான் செய்யணும். விலையுள் தந்துட்டாரு தானே. ஆகவே அதுக்குள்ள வந்து எனக்கு தீட்டாட பருமன் என்ன, அதே மாதிரி விலையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் யாரு? இவர்.
இவர் அல்பான்னு எடுத்துக்கொள்ளும். அல்பாட பெருமதி என்ன? ரெண்டையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா பிள்ளைகள் பாப்போம். நாளை வகுப்பு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்ல வித்தியாசமான கேள்வி எல்லாம் எடுத்துட்டு வருவோம் நாளைக்கு. சிதான பிள்ளைகள் நல்ல முறையில பார்த்துக் கொள்ளலாம். எல்லாரும் எல்லாரும் ஆன்சர் எனக்கு அனுப்புவாங்க. எல்லாரும் ஆன்சர் வேணும் எனக்கு. தீட்டாட பெருமதி என்னது, அதே மாதிரி அல்பாட பெருமதி என்னது, ரெண்டு தான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. எல்லாரும் ஆன்சர் எழுதி அனுப்பணும். விட மாட்டேன் இன்னைக்கு. ஆன்சர் எழுதி எல்லாரும் அனுப்பாடி விட மாட்டேன் ஒத்தரை. கொஞ்சம் டைம் எடுங்கடா பிள்ளைகள், அது ஒரு பிரச்சனையே இல்லை. யோசிங்கடா தங்கங்கடா, யோசிச்சு ஆன்சருக்கு வாங்க. சரிதான? படிப்பிச்ச விஷயத்த எப்படி அப்ளை பண்ண பாருங்க. வேற ஒன்றுமே தேவையில்லடா எனக்கு. நாளை கிளாஸ் எத்தனை மணிக்கு பிள்ளைகளுக்கு? டுமாரோ கிளாஸ் 7:30 இருக்கேன். 7:30 to 9 கிளாஸ். ஆக இந்த கிளாஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் நினைக்கிறேன்டா பிள்ளைகள். அப்ப நாளை கிளாஸ் உங்களுக்கு அந்த பேமெண்ட் கிளாஸ்ல நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேடா பிள்ளைகள். சரி, அதை முடிஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க அட்மின் நம்பர் தானே, அந்த லிங்குக்கு கீழே அட்மின் நம்பர் கொம்பைன்மெண்ட்க்குரிய நம்பர் இருக்கு. அப்ப அந்த அட்மினை கண்டெக்ட் பண்ணி என்ன மாதிரின்னு சொல்லி அந்த பேமெண்ட் டீடைல்ஸை பார்த்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க. கிளாஸ்ல விரும்புகிற ஆட்கள் இணைஞ்சு கொள்ளலாம். யாரையும் கட்டாயப்படுத்துவது அல்ல கிளாஸ்ல நோக்கம். அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, எந்த நம்பர் இருந்தாலும் உங்களோட பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 075-850-2993 எந்த நம்பரையும் கண்டெக்ட் பண்ணி என்ன மாதிரி சொல்லி கேட்டுக்கொள்ளலாம். சரிதானா பிள்ளைகள்? என்னைய விட நீங்க அட்மின் கேட்டுக்கொண்டானே இல்லை. எந்த நம்பரை டவுட் எதுவும் பண்ணணும்னு சொல்லி சொன்னா என்கிட்ட கிளியர் பண்ணி கொள்ளலாம். மற்றபடி மெசேஜ் பண்ணவா நாம் சரிதான பிள்ளைகள்? அட்மினே நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கண்டெக்ட் பண்ணி நாளை கிளாஸுக்குரிய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளும். சரி, ஓகே. போன் கேமராவை மாத்தணும். சரி, அதெல்லாம் பிறகு அப்ப என்னடா பிள்ளைகள் ஆன்சரை பாப்போம். என்ன எழுதிங்க? என்னடா ஒருத்தருக்கு ஆன்சர் வரலையா? அடி உழப்போது இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சு. ஓகே, செய்யுங்கடா ஆன்சர். இன்னும் ஆன்சர் வரையில ஒருத்தருக்கு மெசேஜிங் காலையில ஒன்னத்தையும் காலையில. என்னடா விளக்கம்? எல்லாம் தூங்கிட்டீங்களா? சரி, என்னடா பிள்ளைகள் ஈக்குவேஷன் என்னடா? நான் அழிச்சு தர மறந்து போயிட்டீங்களா? என்ன ஈக்குவேஷன்? ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2p என்னடா பிள்ளைகள் கோஸ் தீட்டா. இதான் என்ன சமன்பாடு? அழிச்சோன்னு மறந்து போயிட்டீங்கன்னு தெரியா? சரி, அப்ப ஆர் வர்க்கம் என்னன்னு சொல்றாரு, பி என்ன சொல்றாரு. ஆகவே என்னடா பிள்ளைகள், பீர வர்க்கம் சமன் பிக்கு உரிய ஆள் இந்த அடிக்காரு பி தான் நிக்கிறார். ஆகவே அவரும் யாரு? பி வர்க்கம். சக கியூ குறியால் யாரு? பி வர்க்க மூலம் 3 முழுவதின் வர்க்கம். சக ரெண்டு தர பி குறியாளர் பி தான். கியூ குறியால் யாரு? பி வர்க்க மூலம் 3. யாரு கேள்வியை கேட்டிக்கார்? தீட்டா. விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் இந்த தீட்டாவுன்னு யார் அப்படி? ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம். இந்த தீட்டாவை தான் கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு உங்களுக்கு முதலாவது. அப்ப நம்ம என்ன செய்யும் பாரு, இதையெல்லாம் கட் பண்ணலாம்னு யோசி. இந்த பி வர்க்கத்தையும் இந்த பி வர்க்கத்தையும் முதல்ல வெட்டலாம். ஏன் வெட்டலாம்னு சொல்லி சொன்னா, சும்மா வெட்டலடா வெட்டுன்னு சொல்லிச்சுடா. பிளஸ் பி வர்க்கம், இவர் இங்கே பக்கம் வந்தானது மைனஸ் பி வர்க்கம். ஆக இவரும் என்ன செஞ்சிருவார்? இல்லாம போயிடுவார். அதை தான் வெட்டிங்க. சும்மா பெருக்கல் மாய் வெட்டையில சரிதான். ஆக இப்ப நான் என்ன செய்ய சொல்லி ஒழுங்குபடுத்துறேன். சைபர் சமன் இது எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாரா? பி இதுக்கு ஒரு வர்க்கம், இதுக்கு ஒரு வர்க்கத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 3p வர்க்கம். திரும்ப இஞ்சல பக்கம் எடுப்போம் நம்ம.
2 வர்க்கமூலம் 3 பி இன்டு பி என்னடா பி வர்க்கம் இன்டு கொஸ்தீட்டா சரிதான்டா. ஆகவே இப்ப நம்ம கொஸ்தீட்டா தானே தேவை. அப்ப நான் செய்யறேன் 2 வர்க்கமூலம் 3 பி வர்க்கம் கொஸ்தீட்டா சமன் இவரை நம்ம இஞ்சலா பக்கம் இவர் என்ன செஞ்சு ஆகவே என்ன பரப்பு மைனஸ் 3 பி வர்க்கம் சரிதான்டா. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒண்ணு செய்யாடா. இவர் இஞ்ச அதாவது இவர் இஞ்சால பக்கம் வச்சிருந்து இவர் இஞ்சால பக்கம் கொண்டு போற மாதிரி யோசிக்கிறேன். இதுல டவுட் வந்தா அப்ப இதுக்கு போற என்ன செய்யலாம்? இவன் திரும்ப என்ன செய்யலாம்டா பிள்ளைகள்? நான் நல்ல கேள்வி. சரி அப்படி பார்த்து உனக்கு வர ஆன்சர் என்னது? கொஸ்தீட்டா சமன் கொஸ்தீட்டா சமன் இங்கால ஒரு வர்க்கமூலம் 3 இருக்கார், இங்கால சய 3 இருக்கார். அப்ப சய 3 அப்படி எழுதலாம். வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் உனக்கு விளக்கத்தை எழுதுறேன். போக போக நீ என்ன செய்யலாம்? டிரெக்டாவே மனசலா பார்த்து போட்டு இவர் வர்க்கமூலம் 3 அதை வெட்டிட்டாக்க இங்க வர்க்கமூலம் 3 வந்து நீ எழுதலாம். இப்ப சில பிள்ளைகள் விளங்காமைக்கு தானே அதுதான் எழுதி காட்டு. அவையோட பிள்ளைகள் 2 வர்க்கமூலம் 3 அவை இவரையும் கட் பண்ணி கொட்டும். அவ என்ன வாராரு? கொஸ்தீட்டா சமன் மைனஸ் வர்க்கமூலம் 3 சரி. அப்ப உனக்கு தெரியணும் முதலாவது கால்வட்டத்தில் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா கொஸ்டுக்கு மைனஸ் வாராரு. கூடுதலா பிள்ளைகள் தீட்டா 180க்கும் சைபருக்கு 180 இடைப்பட்டதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த மைனஸ் வாரது எதால வாராரு? அவரு 2ஆம் கால்வட்டத்தால வாராரு மைனஸ். அப்ப உதாரணம் ஒரு நேர்கோட்டு அடி சரிதான்டா. அப்ப இந்த வர்க்கமூலம் 3 எதால வந்தால் இந்த நேர்கோடு கிடையாது அமைக்கிறதால வந்தார். ஆகவே வர்க்கமூலம் 3 வரணும்னு சொல்லிச்சுன்னா இவர் எத்தனை பாகம் எழுதிக்கணும்? 30 பாய். கோஸ் 30 பாகம் தானே வர்க்கமூலம் 3. ஆகவே நம்மளுக்கு தேவையான கோணம் எக்ஸ் அச்சுல இருந்து இவ்வளவு கோணம் எத்தனை பாகம்? 180 பாகம். சும்மா ஒண்ணு விளக்கத்தை சொல்ற. சில பிள்ளைகள் என்ன செய்யுங்கள் மைனஸ் வர்க்கமூலம் 3 சொல்லி சொன்னாங்க. பிராக்டிஸ்லயே 150 அது நல்ல விஷயம். அவ என்ன வரப்போறாரு? ஆகவே கோஸ் தீட்டா தானே. ஆகவே தீட்டா சமணத்தடா பிள்ளைகள் 150 பாகம் சேதான பிள்ளை. இதோட ஈஸி சேதான பிள்ளை. இதெல்லாம் நான் அழகான முறையில ட்ரிக்னோமெட்ரியில வழங்கப்படுத்தினேன் பிள்ளைகளுக்கு. அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா ஆன்சர். ஜாயின் பண்ற பிள்ளைகள் தொடர்ச்சியா இதாங்க பிள்ளைகள். நம்ம அடுத்ததாக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு இருக்கும் சேதான பிள்ளைகள். ஓகே சரி. இப்ப அடுத்த கட்டம் என்னடா? கொஞ்சம் நோட் பண்ணுங்கடா. போய் நோட் பண்ணாக்க நோட் பண்ணிட்டோன்னு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்த கட்டம் என்னதை கேட்கிறான்? விலையில் விசையானது கிடையாது அமைக்கிற கோணத்தை கேட்கிறான். குயிக்கன் ட்ரை பண்ணுங்கடா பிள்ளைகள். எத்தனை மணி டைம்? 8:52 என்னடா பிள்ளைகள்? குயிக்கன் செய்யுங்கடா பிள்ளைகள். எல்லாருக்கும் விளங்குறதுக்குரிய மாதிரி தான் விளங்கப்படுத்திட்டீங்க சரிதான பிள்ளை. சுருக்குற விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் லோங்கா போனாலும் நீங்க இப்ப சின்ன பிள்ளைகள் தானே. சின்ன பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்துல இருக்கீங்க. இப்ப இதுக்கு போற நம்ம இன்னொரு 1 இயர் கழிச்சா இப்படி எல்லாம் வெட்டி நிக்க மாட்டோம். கொஸ்தீட்டா இங்கே வச்சு என்னத்தை போட்டுருவோம்? ஆகவே வர்க்கமூலம் 3 150 பாயிண்ட் சொல்லி இதுக்கு போற எழுதிடுவோம் போக போக. அந்த பிராக்டிஸ்க்கு நீங்க வரணும். சரி ஓகே. அடுத்த கட்டம் என்னடா பிள்ளைகள்? கடைசி கட்டம் என்ன? டேன் அல்பா கண்டுபிடிக்க என்ன? ஆகவே டேன் அல்பா ஈக்குவேஷன் என்னடா பிள்ளைகள்? tan alpha சமம் என்னடா பிள்ளை? q sin theta. q எங்க இருக்காரு? p வர்க்கமூலம் 3 இன்டு sin theta தானே. தீட்டால வரும்போது என்னது? விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 150 பாகன்னு கண்டுபிடிச்சிட்டா. அவ என்னது? sin 150 கீழ் என்னது? p பிளஸ் p குறிய ஆன்சர் என்ன? p தான். p பிளஸ் q. q குறிய ஆன்சர் என்னடா? p வர்க்கமூலம் 3 எத்தனை? cos 150 சரிதான்டா. ஆகவே p வர்க்கமூலம் 3 தர sin 150 எப்படி கண்டுபிடிக்கிற? நேர்கோடு அடிச்சு கொள்ளும் 150 பாகம் இங்கால பக்கம். ஆகவே இந்த நேர்கோடு இந்த அமைக்கிற கோணம் எத்தனை பாகை? இது 150 இவர் 30 பாகை. 2ஆம் காலத்துல வாரத்தால இவர் பிளஸ். அதனால வழங்கு தானே 150 பாகு இவர் 30 பாகு கட்டாயம் 2ஆம் கால் பிளஸ். இவர் இதான் என்னது உண்மையிலேயே ஆன்சர். அவர் sin 30 பெறுமதி என்னது? 1/2. ஆகவே sin 150 பெறுமதி என்னது? 1/2 சக p சக p வர்க்கமூலம் 3 cos 150 பெறுமதி தெரியும் உனக்கு. எங்க எங்க நீக்கிற cos 150
சய வர்க்க மூல மூன்றிங்கள் 2 இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவை ஏற்கனவே தெரியும். இதுல தீட்டாபல 150 வந்து அலைஞ்சு வர்க்க மூல மூன்றிங்கள் இருந்து அப்ப சய வர்க்க மூல மூன்றிங்கள் 2 சரிதான்டா. ஆகவே இப்ப என்ன செய்யப்படும் அடுத்த கட்டமா இப்ப நான் இதை அழிச்சு கொள்ளண்டா பிள்ளைகள் சரியோ. அவ மேல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க பிள்ளைகள் பி வர்க்க மூல மூன்றிங்கள் 2 எடுத்துக்கொள்ளுங்க. கீழே பாத்தீங்கன்னு சொன்னாங்க நல்லா பாருங்க 2 போமாச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த 2 இவர் வந்து என்ன செய்வார் இங்க பெருக்கப்பட்ட 2p மைனஸ் 2 பிளஸ் மைனஸ் வர்க்க மூல 3 தர வர்க்க மூலம் 3 மைனஸ் அப்ப என்ன பிள்ளைகள் 3p விளங்கிச்சா விளங்க இல்லையா நல்லா பாரு என்ன விளங்கிச்சா. பி வர்க்க மூல மூன்றிங்கள் 2 கீழே போமாச்சு எடுத்தீங்கன்னு என்னடா பிள்ளைகள் இதுல பாரு இதுக்குரிய ஆன்சர் இந்த லைன் இங்க மைனஸ் 3p இன் கீழ் 2 பாரு இவர் ஆன்சர் அப்ப 2 இவரையும் போமாசத்துக்கு 2 போமாசத்துக்கு 2 வந்து இங்க படுக்கப்பட 2p மைனஸ் 3p இந்த ரெண்டு வெட்டுப்பட்டுருவார். திரும்ப பாருங்க பிள்ளைகள் மேல வர்றாரு p வர்க்க மூலம் 3 கீழே வர்றாரு என்னது டிரெக்ட் எழுதணும் பிள்ளைகள் நீங்க நான் இப்ப மைனஸ் p 2 ஒரு இந்த p வெட்டுப்பட இல்லைன்னா வரப்படாது tan அல்பா சமன் சய வர்க்கமான மேற்படி தந்தி முதலாவது மைனஸ் வரத்தால் அவர் எத்தனாவது கால்வட்டம் முதலாவது 2வது கால்வட்டம் அப்ப நீ இப்படி அமைச்சுக்கோ ஒரு நேர்கோட இப்படி போட்டுக்கொள்வோம் மைனஸ் இங்க பார்த்தாலும் இங்க அப்ப வர்க்க மூலம் 3 வரணும்னு சொல்லி எத்தனை கோணம் இங்க இருக்கணும் கிடையாது அமைக்கிற கோணம் 60 பாகை இவ்வளவு கோணம் எத்தனை 120 பாகை ஆகவே அல்வாடா பெருமை 120 பாகை விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எத்தனை 120 பாகை. இதெல்லாம் சாதாரணமான விளக்கங்கள். நான் டெக்னோமெட்ரி படிக்கிற டைம்ல நீங்க இந்த கோணங்கள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் எனக்கு விளங்கப்படுத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் டெக்னோமெட்ரி படிக்கிற டைம்ல நான் இலகோண மரத்துல இது எப்படி நான் எடுத்துன்னு சொல்ற விஷயத்துல விளங்கப்படுத்தி சேதான பிள்ளைகள் ஒண்ணுமே பயப்பட தேவையில்லை அழகான முறையில விளங்கப்படுத்துவேன் டெக்னோமெட்ரி படிக்கிறேன். ஆனா இப்ப படிப்பிக்க முடியுமா முடியாது. சேதான பிள்ளைகள் சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஆன்சர் எல்லாம். ஆகவே எல்லாரும் ஆன்சரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆகவே நமது நாளைய கிளாஸ் பேமெண்ட்டுக்குரிய கிளாஸ் ஏன்னா பிள்ளைகள் நாளைக்கு 2வது கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் நாங்கள் அப்படி செய்யறது சிதான பிள்ளைகள் எங்களோட பேமெண்ட் குறைவு தானே சரி ஓகே. ஆகவே நாளை கிளாஸ் 7:30 இருக்கா பிள்ளைகள் உங்களுடைய அந்த பேமெண்ட் அந்த விஷயத்துல முடிச்சு கொண்டு நாளை கிளாஸ்ல நீங்க என்ன செய்யலாம் 7:30 நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு பேர்சனலாவே லிங்க் வரும் அட்மின் உங்களுக்கு அனுப்பி வைப்பாரு அந்த கேள்விட்ட நீங்க பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் செஞ்சு தருவாங்க. அவர் நாளைக்கு 7:30 நீங்க வரலாம் கிளாஸுக்கு. நாளைக்கு புதிய விதமான கேள்விகள் மூலமா நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சந்திப்போம். ஓகேடா இப்ப இது நல்ல முறையில படிங்க படிப்பிச்சு தந்த விஷயத்தையெல்லாம் ஏதாச்சும் டவுட் இருந்தா நாளை கிளாஸ் கேட்டுக்கொள்ளுங்க நல்ல முறையில படிங்கிற தங்கங்கள். சரி அப்ப இன்னைக்கு கிளாஸ் நான் முடிச்சு கொள்றேன் நாளை கிளாஸ் சந்திப்போம். ஓகேடா.